வசந்தி நீங்க ப்ரேயர் பண்றீங்களா? ப்ரேயர் ஆ, பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். பண்றேன். நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மறுபடியும் இந்த நாளிலே நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்முடைய வார்த்தையை வாஞ்சியோடு படிக்க ஆவலோடு வந்திருக்கோம் கர்த்தாவே. இந்த தாகமுள்ள இருதயத்தை நீர்தான் அப்பா எங்களுக்கு போஷிக்கும்படியாகவும் ஆண்டவரே எங்க தாகத்தை தீர்த்து வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வேதத்தின் ரகசியங்களையும் மகத்துவங்களையும் நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீர், அதுக்காக நன்றி அப்பா. அருமையான இந்த தம்பி எங்களுக்கு ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் துரிதமாக நடத்தி ஆண்டவரே எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்பா எங்களுக்கு அந்த கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீர் ஆசீர்வதித்து தந்து நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லித்தர எங்களுக்கு கிருபை அளிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலே அப்பா வர வேண்டிய சகோதரி ஹேமாவும் ஆண்டவரே வரத்தக்கதாகவும் ஆண்டவரே எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆண்டவரே நாங்கள் இந்த வேதத்தை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுக்கு நல்ல இருதயத்திலே நல்ல நிலத்திலே விழுந்த விதையை போல இருக்க தக்கதாகவும் நாங்கள் அது பலனை கொடுக்க எங்களுக்கு கிருபை அளிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். யூடியூப் மூலமாக கேட்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தை உமது கரத்திலே கொடுக்கிறோம். எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஆண்டவரே தொடர்ந்து நடத்த கிருபை தரும். மகனுடைய தொண்டையும் ஆண்டவரே அப்பா நல்ல பேசத்தக்க திறனையும் ஆண்டவரே மகனுக்கு தடைப்படாமல் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பேசுகிற தாசனை உன் செட்டின் மறைவுக்குள்ளாக மூடி மறைத்து நீ காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்தும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமென். நம்ம ஆக்சுவலா லாஸ்ட் வீக் வந்து பண்ணல. அதுக்கு முந்தின வீக் பண்ணும்போது கடைசியா கார்த்திகேயன் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அதுக்கு முன்னாடி வீக் பண்ணதை வச்சு. ஸோ அந்த கேள்வியை வந்து ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தது. அதனால அந்த கேள்வியை முதல் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா சில காரியங்கள் மட்டும் இன்னைக்கு பார்த்துட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கார்த்திகேயன் கேட்ட கேள்வி என்ன அப்படின்றது வந்து யோவான் 12:20 இருந்து அந்த வசனம் வருது. அதை படிங்க கத்துங்க. யோவான் 12:20 தான் நீங்க கேட்டது. ஆமா. படிங்க. இங்க ஸ்லைட்லயும் போட்டிருக்கேன் நான். பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தது சில கிரேக்கர் இருந்தார்கள். ஓகே, இதுதான் வந்து கார்த்திகேயன் கேட்ட அந்த வசனம். அப்ப இதுல என்ன கேள்வி கேட்டாரு, சந்தேகம் என்ன இருந்துச்சு, நம்ம எதுக்காக இதை திரும்ப எடுத்து படிக்கிறோம் அப்படின்னு பார்க்க போனா, இந்த வசனத்துல இங்க வந்த அந்த சில கிரேக்கர் யாரு அப்படின்னு கேட்டிருந்தாரு. யார் அப்படின்னும் போது அவங்க வந்து கிரீஷியன்ஸ். நம்ம ஏன்னா அதுக்கு முந்தின வாரம் எதெல்லாம் படிச்சிருந்தோம் அப்படின்னா, கிரீஷியன்ஸ்னா யாரு, கிரீக் யாரு, ஹெலினிஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்றத குறிச்செல்லாம் வந்து நம்ம படிச்சிருந்தோம். ஸோ அதனால வந்து இந்த கேள்வி அவருக்கு வந்துருந்துச்சு. ஸோ அப்ப இந்த வசனத்துல சில கிரேக்கர் அப்படின்னு, ஏன்னா தமிழ் பைபிள்ல வந்து பொதுவாகவே எல்லா இடத்துலையும் கிரேக்கர்னே மொழிபெயர்த்துட்டாங்க. ஆனா இங்கிலீஷ்ல வந்து புறஜாதிகளை குறிக்கும் போது கிரீக் அப்படின்னும், யூத மார்க்கத்திலிருந்து இந்த கிரேக்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களை கிரீஷியன் அப்படின்னும் போட்டிருக்கு. அந்த வித்தியாசம் இங்கிலீஷ் பைபிள்ல வந்து தெரிகிற மாதிரி இருக்கு கேஜேவில. ஆனா தமிழ்ல வந்து மொழிபெயர்க்கும் போது எல்லாத்தையுமே கிரேக்கர்னு மொழிபெயர்த்தாங்க. அதனால நமக்கு சரியா புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். அப்ப இந்த இடத்துல வந்து தமிழ்ல கிரேக்கர் அப்படின்னு போட்டிருந்தாலும், நானால தான் இங்கிலீஷ்லயே வசனம் மேல போட்டிருக்கேன். சர்டன் கிரீக்ஸ் இருக்கு, சர்டன் கிரீஷியன்ஸ்னு போடல. அப்ப கிரீக் அப்படின்னும் போது அன்னைக்கு பார்த்தபடி பார்த்தா இது புறஜாதிகளை குறிக்குது. அப்ப கிரீஷியன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இங்க இருக்கிறது வந்து உண்மையிலேயே அந்த புறஜாதியாகிய கிரீக்ஸை குறிக்குதா இல்ல கிரீஷியன்ஸை குறிக்குதா, இது யாரை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. அப்ப இந்த கேள்வி வந்து ஏன் வந்திருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம்னா தான், அந்த கேள்வி முதல் உள்வாங்கினாதான் இதுக்கான பதில் புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு கேள்வி. ஏன்னா நம்ம போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் நம்ம பார்த்த சப்ஜெக்டே வந்து ரைட் டிவிஷனுக்கு எவ்வளவு தேவையானது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரீக்கும் கிரீஷனும் பத்தி படிக்கும் போது, உதாரணத்துக்கு நம்ம அப்போஸ்தலர் 6:1 இருந்து பார்த்தோம், 9:29 இந்த வசனங்கள்லாம் பார்த்தோம். நிறைய ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது ஒருத்தர் அந்த 6:1 மட்டும் ஒரு தடவை படிங்க. இது போடல ஸ்லைட்ல. அப்போஸ்தலர் 6:1. அந்நாட்களிலே
சீஷர்கள் பெருகின போது ம், கிரேக்கரானவர்கள் ம், தங்கள் விதவைகள் ம், அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் ம், முறுமுறுத்தார்கள். ம். அப்போ கிரேக்கர்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்ல வந்து வித்தியாசமே தெரியாம இருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல வந்து கிரீஷியன்ஸ் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப இங்கேயே கிரேக்கர்கள் வந்து எபிரேயர்கள் கிட்ட முறுமுறுத்தார்கள் அப்படின்னு சொல்லும் போது அப்புறம் ரைட் டிவிஷனுக்கான காரியமே இல்லாம போயிருது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த இடத்துல வரக்கூடிய அந்த வார்த்தை வந்து கிரீஷியன்னு சொல்றது வந்து இந்த கிரேக்க மொழியில ஹெலினிஸ்ட் அப்படின்னு வரக்கூடிய வார்த்தை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப இந்த சொல் வந்து புறஜாதி கிரேக்கரை வந்து குறிக்காது. புறஜாதிகளா இருக்கக்கூடிய அந்த கிரேக்கரை குறிக்காம இந்த சொல் வந்து யாரை குறிக்குதுன்னு நம்ம பார்த்தோம். யாரை குறிக்குதுன்னு பார்த்தோம்னா அந்த யூதர்கள் அப்போஸ்தலர் 6:1 வர்றது, யூதர்கள் அதே மாதிரி 9:29 வரக்கூடியது, அப்போஸ்தலர் 11:20 இந்த 3 இடத்துல வர்ற வசனங்கள்லயும் கிரீஷன் அப்படின்ற வார்த்தை போட்டிருக்கு. அது யாரை குறிக்குதுன்னா இஸ்ரவேல் தேசத்துல பிறக்காம வேற நாடுகள்ல, வெளிநாடுகள்ல, பக்கத்துல இருக்கிற நாடுகள்ல பிறந்து அங்க அந்த கிரேக்க பழக்க வழக்கங்களையும் பாரம்பரியங்களையும் பின்பற்றி அவங்க கிரேக்க மொழி பேசுகிற யூதர்கள். அடிப்படையில் அவங்க யூதர்கள், ஆனா மற்ற இடத்துல பிறந்து கிரேக்க மொழி பேசி அங்க இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் இருக்கவங்களை வந்து புதிய ஏற்பாடு வந்து என்ன பேர்ல அழைச்சது அப்படின்னா கிரீஷியன்ஸ், ஹெலினிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை தமிழ்ல கிரேக்கர்னே போட்டுட்டாங்க. ஆனா அடிப்படையில கிரீஷியன்ஸ்ன்ற வார்த்தை பயன்படுத்தும் போது அது வந்து யூதர்கள், புறஜாதி, இந்த வேற இடங்கள்ல வேற தேசங்கள்ல இருந்து கிரேக்க கலாச்சாரத்தை பின்பற்றி வேற வேற மொழிகளை பேசுறவங்க, எபிரேயம் பேசாத வேற மொழிகள் பேசுறவங்கள வந்து அந்த பேரால அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதனால அங்க வந்திருந்தவங்களும் வந்து யூதர்களே தான் தவிர யூதர்கள் எபிரேயர்கிட்ட அப்படின்னு சொல்லும் போது வேற இடத்துல பிறந்து யூதர்களா இருந்து வேற இடத்துல இருந்தவங்க ஏற்கனவே தேசத்துல இருக்கிற இஸ்ரேல் தேசத்திலேயே இருக்கிற யூதர்கள் கிட்ட அவங்க விசுவாசத்து வரும்போது வரக்கூடிய பிரச்சனை தான் 6:1 பார்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் வந்து இல்லைன்னா வந்து அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல பேதுருக்கு தனியா நீங்க புறஜாதிகள் கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த கனவு வர வேண்டியது இல்லை. அதே மாதிரி அப்போஸ்தலர் 11வது அதிகாரத்துல வந்து இவங்க கிரேக்கருக்கு தான் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா யூதர்களுக்கே அன்றி ஒருவர்களுக்கும் பிரசங்கிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிரேக்கர்களுக்கு இயேசு கிறிஸ்துவ விவரித்து சொன்னார்கள் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அப்ப இந்த புறஜாதி அப்படின்ற புறஜாதியாகிய அந்த கிரேக்கர் இருக்காங்களே அவங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை வந்து ஆங்கிலத்துல கிரீக் அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அது தனி வார்த்தையா இருக்கு நம்ம கிரேக்க மொழியில. அதே மாதிரி இந்த யூத மார்க்கத்துல இருக்கிறவங்க கிரேக்கத்தை ஏற்றுக்கொண்டவங்க இருக்காங்க இல்லையா, மிக்ஸ் ஆகி அங்கெல்லாம் பிறந்து அவங்களுக்கு வந்து ஹெலினிஸ்ட் அப்படின்ற வார்த்தை, அது கிரீஷியன்ஸ்னு இருக்கு. இதை தமிழ்ல இதையுமே வந்து கிரேக்கர்னே மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துருந்தோம். இப்ப இது வந்து ரைட் டிவிஷன் இந்த ஸ்டடீஸ்ல எதுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம். ஏன் அப்படின்னா இந்த ரைட் டிவிஷன் நம்ம படிக்கிற இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருந்தப்ப அவர் வந்து புறஜாதிகள் கிட்ட போகல. அப்படி அவர் புறஜாதிகள் கிட்ட போயிருந்தார் அப்படின்னா அது வந்து நியாயப்பிரமாணத்தை மீறினதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம ரைட் டிவிஷன் ஸ்டடிஸ் வரும்போது அடிப்படையில கொஞ்சம் பார்த்துருக்கோம். இந்த சில காரியங்கள்லாம் பார்த்துருக்கோம். அது ஞாபகம் இருக்கா மறந்துச்சுன்னு தெரியல. திரும்ப நம்ம ரைட் டிவிஷன் படிக்கும் போது அது திரும்ப பார்ப்போம். ஆனா இயேசு கிறிஸ்து வந்து ஏன்னா புறஜாதிகளோடு கலக்கக்கூடாது அப்படின்றது வந்து நியாயப்பிரமாணத்துல இருக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. அப்படி இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தவர். அவர் முழுமையா அதை நிறைவேற்றினார். நியாயப்பிரமாணத்தை அவர் மீறவும் இல்லை, அழிக்கவும் இல்லை, அதை நிறைவேற்ற வந்தார்னு பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து புறஜாதிகள் கிட்ட போக முடியாது. அதாவது வேற கிரேக்கர்னு சொல்லக்கூடிய, ஏன்னா புறஜாதிகள்ன்றது வந்து பழைய ஏற்பாட்டுல இருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல இங்க ஏன் கிரேக்கர்ன்ற வார்த்தை பயன்படுத்துறாங்கன்னா அப்ப கிரேக்கர்கள் தான் ஆண்டு கொண்டிருந்தாங்க. அந்த கிரேக்கர்களுடைய இன்ஃபுளுன்ஸ்ல அதுக்கப்புறம் ரோமர்கள் வந்தாங்க. இருந்தாலுமே அந்த வழக்கத்துல அப்ப இருந்த காலகட்டத்துல எல்லாரையுமே கிரேக்கர்கள் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க கலாச்சாரம், அவங்க மொழி தான் இன்ஃபுளுன்ஸா இருந்துச்சு. அதனாலதான் புதிய ஏற்பாடே வந்து கிரேக்க மொழியில எழுதப்பட்டது. ஸோ அந்த டைம்ல வந்து எது இன்ஃப்ளூயன்ஸா இருந்துச்சுன்னா கிரேக்கம் தான், கிரேக்க மொழி, கிரேக்கர்கள்னு சொல்லக்கூடியது அதுதான் இன்ஃப்ளூயன்ஸா இருந்துச்சு. அவர்களை வந்து
அவங்க எல்லாருமே இஸ்ரவேலர்கள், இன்னொன்னு மற்ற எல்லாரையுமே புறஜாதிகளை கிரேக்கர்ன்ற வார்த்தை பயன்படுத்தி வந்துட்டு இருந்துச்சு. அப்ப இந்த புறஜாதியாகிய அந்த கிரேக்கர்கிட்ட கிரேக்கர் இடத்திற்கு அவங்க செல்லக்கூடாது. அப்படி அப்படி இயேசு கிறிஸ்து வந்து அந்த கிரேக்கர்கள் கிட்ட போயிருந்தாருன்னா நியாயப்பிரமாணத்தை மீறினதா ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்போ புறஜாதியா இருக்கிற அந்த கிரேக்கர் இடத்துல எப்போ போக முடியும் அப்படின்னா, சிலுவைக்கு பிறகுதான் முதல் அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல பேதுருக்கு வந்து அந்த 3 முறை தரிசனம் கொடுக்குறாரு. அந்த 3 முறை தரிசனத்துக்கு அப்புறம் புறஜாதிகிட்ட முதல் தடவையா பேதுரு போறாரு. அப்ப அதுக்கு முன்னாடி பேதுருவோ இயேசுடைய சீஷர்கள் அவரோடு கூட பயணித்துக்கிட்டு இருந்தப்ப அவங்க யாருமே வந்து புறஜாதிகள் கிட்ட போகல அப்படின்றது ஃபர்ஸ்ட் தெரியுது. அதுக்கப்புறமா வந்து அதே விஷயத்த அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்துல வரும்போது பேதுரு வந்து மறுபடியும் அதை எல்லாத்துக்கும் வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு காரியங்களையும் நம்ம பாக்குறோம். அப்படின்னா யோவான் 12, இப்ப கார்த்திகேயன் கேட்ட டவுட்டுக்கு வரலாம், இதை பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? இப்ப அப்படின்னா யோவான் 12:20 வர்ற இந்த கிரேக்கர் அப்படின்ற வார்த்தை புறஜாதியாகிய கிரேக்கரை, அதாவது கிரீக் அப்படின்னு மொழிபெயர்த்துக்கிறதுனால புறஜாதியாகிற கிரேக்கரை குறிக்குதா, அல்லது யூத மார்க்கத்திலிருந்து அந்த கிரேக்கத்தை ஏற்றுக்கொண்ட அப்போஸ்தலர் 6, அப்போஸ்தலர் 9, 11 எல்லாம் நம்ம பார்த்தா அந்த கிரீஷியன்ஸ் அப்படின்றத குறிக்குமா? அவர் கேட்டது வந்து யோவான் 12:20 அதுல வரக்கூடிய அந்த புறஜாதி அப்படின்ற அந்த கிரேக்கர் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? இப்போ கிரேக்கர்னு வரக்கூடியது வந்து யூத கிரேக்கரை குறிக்குதா, அதாவது கிரீஷியன்ஸை குறிக்குதா, இல்லாட்டி புறஜாதியாகிய அந்த கிரேக்கரை குறிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது புறஜாதியாகிய அந்த கிரேக்கர் இல்ல அந்த கிரீக் அதை குறிக்குது அப்படின்னா இந்த ரைட் டிவிஷனுடைய அடிப்படையில இது எப்படி சரியா இருக்கும்? ஏன்னா அவங்க வந்து இங்கேயே இயேசு கிட்ட வராங்க அப்படின்னும் போது, இயேசுவை காண வராங்க அப்படின்னும் போது, இயேசு கிறிஸ்து அப்ப சிலுவைக்கு முன்னாடியே நியாயப்பிரமாணத்தை மீறினதாயிரும் அவங்க கிட்ட போனார்னா. அப்ப இது வந்து அடிப்படையில இந்த இடத்துல வர்ற கிரேக்கர் யாரு, யூதர்களா இல்லாட்டி புறஜாதியாரா அப்படின்றதுதான் வந்து அந்த கேள்வி. ஸோ இப்ப இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் இன்னும் தெளிவுபடுத்திக்கிறதுக்கு அடிப்படையில சில விவரங்கள் அதை வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல் வந்து உலகம் முழுவதும் தேவன் வந்து ஒரு விதமா நடத்திக்கிட்டு இருக்காரு, எல்லாரும் பொதுவான மக்களா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து ஆபிரகாம் அப்படின்னு ஒரு நபரை தேவன் தேர்ந்தெடுக்கிறாரு, அங்க விருத்த சேதனத்தை கொடுக்குறாரு. அப்ப அந்த ஒரு நபர்ல இருந்து ஒரு நபரும் அதுக்கு ரேஷியோவா எதிர்பக்கத்துல மொத்த உலகமும் இருக்கிற மாதிரி வருது. இப்ப இதுல கேள்வி என்னன்னா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்களா இருக்காங்களே, இவங்க யூதர்களா? இல்ல சார், இல்ல. ஹீப்ரூஸ்னு சொல்லுவாங்கல்ல, ஹீப்ரூ இஸ் டிஃப்ரெண்ட். எபிரேயர்ன்றது வேற. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வந்து யூதர்களா அப்படின்னு கேட்டா இல்ல. சரி, ஆபிரகாம் வந்து இஸ்ரவேலரா? இல்ல சார், இல்ல. அப்ப ஆபிரகாம் வந்து யூதரும் கிடையாது, ஆபிரகாம் வந்து இஸ்ரவேலரும் கிடையாது. இது நம்ம தெளிவா இருக்கணும். ஆபிரகாம் வந்து எபிரேயர்னு சொல்லுவாங்க. எபிரேயர்னா ஒன்னு கிராஸ்டு, நதியை கடந்து வந்தவனால எபிரேயர் அப்படின்றது, அந்த எபிரேய வார்த்தையில வந்து கடந்து வந்தவங்க அப்படின்றதுக்கு தான் வந்து எபிரேயர்னு பேரு. அதனால ஆபிரகாம் வந்து ஒரு எபிரேயர், ஒரு ஹீப்ரூ. ஆனா அவர் வந்து ஒரு யூதர் கிடையாது, அதே மாதிரி அவர் வந்து ஒரு இஸ்ரவேலர் கிடையாது. ஏன் அப்படின்னா அவருடைய பீரியட்ல யூதர்களும் இல்லை, இஸ்ரவேலர்களும் கிடையாது. அவர் தனி நபரா கடந்து வந்தார், ஆற்றை கடந்து அந்த தேசத்தை கடந்து யூப்ரட்டிஸ் நதியை கடந்து இந்த பக்கம் வந்தனால அவருக்கு எபிரேயர்னு பேரு. அவ்வளவுதானே தவிர அவர் யூதரும் கிடையாது, இஸ்ரேலர் கிடையாது. முதல் விஷயம். அப்ப தேவன் வந்து ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கும் போது அங்க யூதர்களோ இஸ்ரவேலரோ கிடையாது. அங்க இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு வந்த ஒரு எபிரேயன், விருத்த சேதனம் செய்ய சொல்லி கட்டளை பெற்ற ஒரு எபிரேயனும் மற்ற உலகம் ஃபுல்லா ஒரு பக்கத்துல இருக்கு. அதுக்கு அடுத்த நிலையில என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இஸ்ரவேல் யாக்கோபுக்கு வந்து இஸ்ரவேல்னு பேர் மாத்துறாரு. பேர் மாத்திட்டு அந்த இஸ்ரவேல் தான் வந்து யாக்கோப் தான் இஸ்ரவேல்னாவது. அந்த இஸ்ரவேலுக்கு 12 பிள்ளைகள், அந்த 12 பிள்ளைகள் 12 கோத்திரத்தினர் ஆகுறாங்க. அப்ப இங்க இருந்துதான் இஸ்ரவேலர் அப்படின்றதே ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அந்த இஸ்ரவேலர்ன்ற ஸ்டார்ட் ஆகும்போது அந்த 12 கோத்திரமும்
மற்ற உலக ஜனங்கள் எல்லாரும் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து புறஜாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் வந்து பேர் கொடுக்குது. அப்ப அவங்க அந்த வந்து இது வந்து தேவன் தெரிந்து கொண்ட ஒரு ஜனம்னும், இன்னொன்று மற்ற இது வந்து இது இவங்க 12 கோத்திரத்தை தவிர மீதி எல்லாமே புறஜாதிகள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதுக்கப்புறம் இதுல வந்து அடுத்து என்ன பிரிவு வருது? இந்த 12 கோத்திரம் இருக்கு இல்லையா, இந்த 12 கோத்திரத்தை தேவன் எப்படி பிரிக்கிறாரு? நார்தர்ன் ட்ரைப், சதர்ன் ட்ரைப் வருது. நார்தர்ன் ட்ரைப், சதர்ன் ட்ரைப். எத்தனை நார்தர்ன் ட்ரைப்ல வருது, எத்தனை சதர்ன் ட்ரைப்ல வருது? நார்தர்ன் ட்ரைப்ல வருது. 2 வந்து சதர்ன். 2 வந்து சதர்ன். அப்ப இந்த இஸ்ரவேல் 12 கோத்திரத்துல ஒன்னா இருக்கும் போது இஸ்ரவேல் 12 கோத்திரம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற எல்லாரும் புறஜாதிகள். இது வந்து அடிப்படையிலேயே நம்ம பைபிள் படிக்கிறதுக்கே இது வந்து யூஸ் ஆகும், எப்பனாலும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு. அதனாலதான் இந்த இப்படி எடுத்துட்டு போறேன். சோ அதுக்கப்புறம் இஸ்ரவேலினுடைய 12 கோத்திரம் 2ஆ பிரியுது. எப்படின்னா 10 கோத்திரம் வட பக்கத்துலயும் 2 கோத்திரம் தென் பக்கத்துலயும் பிரிஞ்சு வருது. சோ இந்த 2 கோத்திரம் தெற்கு பக்கத்துல வந்த 2 கோத்திரம் இருக்கு இல்லையா, அந்த 2 கோத்திரம் எதாவது? யூதா பெஞ்சமின். யூதா பென்யமின். அப்ப இந்த யூதாவும் பென்யமினும் சேர்ந்தது என்ன பேர்ல அழைக்கப்பட்டுச்சு அப்படின்னா யூதா குடும்பத்தினர். யூதான்ற பேர், பென்யமின் தனியா சொல்லல, அது ரெண்டையும் சேர்த்து ஒரே பேரா யூதா குடும்பத்தினர்னு ஆயிடுச்சு. வட திசையில இருந்த 10 கோத்திரங்கள் இருந்துச்சு இல்லையா, அந்த 10 கோத்திரத்துக்கும் இஸ்ரவேல் குடும்பத்தார். அப்ப இஸ்ரவேல்ன்றது 12 கோத்திரமா இருந்துச்சு, மீதியெல்லாம் புறஜாதியா இருந்துச்சு. அந்த 12 கோத்திரம் 2ஆ பிரியுது. ஒரு பக்கம் 10, இன்னொரு பக்கம் 2. அந்த 2க்கு வந்து யூதர்கள்னு தனியா பேர் வருது, யூதா குடும்பம்னு வருது. அதை யூதர்கள்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. மீதி இருக்கிற அந்த 10 கோத்திரம் வட திசையில இருந்த கோத்திரங்கள் வந்து இஸ்ரவேல் அப்படின்னு பிரியுது, இஸ்ரவேல் குடும்பத்தார்னு சொல்லுவாங்க. பைபிள் அதுக்கு வந்து எப்பிராயிம் அப்படின்ற ஒரு பேர் கூட கொடுக்குறாங்க. சோ எப்பிராயிம்னு சொன்னாலும் சரி, இல்ல இஸ்ரவேல் அப்படின்னு சொன்னாலும், இஸ்ரவேல் குடும்பத்தார்னு சொன்னாலும், அது வந்து ஒன்ஸ் அந்த 12 கோத்திரமா ஒன்னா இருந்ததுல இருந்து 2ஆ பிரிஞ்ச பிறகு எங்கெல்லாம் இஸ்ரவேல்னு வருதோ எப்ராயிம்னு வருதோ அதெல்லாம் 10 கோத்திரத்தை குறிக்கிற சொல்லாவும், 2 கோத்திரத்தை குறிக்கிறதுக்கு யூதா, யூதர்கள், யூதா குடும்பத்தினர் எப்படின்ற பேர்லாம் வருது. அப்போ இப்ப நம்ம கேட்டகரி பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஆபிரகாம், அவர் வந்து எபிரேயர், ஹீப்ரு, அவர் வந்து இஸ்ரவேலும் கிடையாது யூதரும் கிடையாது. அதுக்கப்புறம் இஸ்ரவேல் வருது. இஸ்ரவேல்ல 12 கோத்திரம் ஒன்னா இருக்கு, மீதியெல்லாம் புறஜாதி. அப்புறம் அந்த 12 கோத்திரம் 2ஆ பிரியுது, 10 2ன்ட்டுன்னு. அந்த 2க்கு யூதர்கள்னு பேர் வருது, 10க்கு இஸ்ரவேலர்கள்னு பேர் வருது. இது வரைக்கும் கிளியரா இருக்கு. மீதி எல்லாருமே வந்து புறஜாதிகளா தான் இருக்காங்க. இப்ப இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராசலைட்னு ஒரு காரியம் வருது. அப்போஸ்தலர்ல கூட ஒரு அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல அங்க வந்து பாஷையில பேசுறவங்க எல்லாம் இது பண்ணும்போது ப்ராசலைட்ஸ் இருக்கும், ஜூயிஷ் ப்ராசலைட்ஸ் அப்படின்ட்டு. அதுக்கு தமிழ்ல வந்து யூத மார்க்கத்தை அமைந்தவர்கள் இருக்கும், அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படின்றது ப்ராஸ்லேட்ஸ்னு. அப்ப அந்த ப்ராஸ்லேட்ஸ்னா என்னன்னா, புறஜாதியிலிருந்து மதம் மாறியவர்கள். புறஜாதிகள்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவின் காலத்துல அங்க பிரபலமா சொல்லப்பட்ட வார்த்தை கிரேக்கர்கள். அதாவது யூதர்கள் கிரேக்கர்கள் அப்படின்னு, யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது, பவுலே அந்த நிருபத்துல எல்லாம் எழுதும் போது யூதர் என்றும் இல்லை புறஜாதி என்றும் இல்லைன்றதான் வந்து கிரேக்கர் என்றும் இல்லைன்ற வார்த்தையில பயன்படுத்துது. அப்ப கிரேக்கர்ன்றது வந்து குறிப்பிட்ட அந்த கிரேக்கர்களுக்கு மட்டும் பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தையா இல்லாம, புதிய ஏற்பாட்டு காலத்துல அந்த கிரேக்கர்ன்ற சொல் வந்து புறஜாதிகளுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு மாற்று சொல்லாதான் இருக்கு. அப்ப அந்த புறஜாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரேக்கர்கள் மதம் மாறி, அவங்க மதம் மாறணும்னா எப்படி, சும்மா அப்படியே நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன் அப்படி மதம் மாறுறது கிடையாது. இன்னைக்கு நம்ம இதுல வந்து கிறிஸ்டியானிட்டியில ஒருத்தர் வராருன்னா அல்டிமேட்டா எப்ப அவரை கிறிஸ்டியன் ஒத்துக்குவாங்க? பேப்டிசம், ஒரு ஞானஸ்நானம் எடுத்தோடனே. இது வந்து ரைட்டு தப்புன்றதுக்குள்ள நம்ம போல. ஆனா இன்னைக்கு இருக்கிற சர்ச் ட்ரெடிஷன்ல ஒருத்தர் வந்து வேற மதத்துல இருந்து கிறிஸ்தவத்துக்குள்ள வராங்க, மதம் மாறி வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன அந்த அடிப்படையில ஒரு கிரைட்டீரியா இருக்குன்னா, அவங்க ஞானஸ்நானம் எடுத்து வரணும் அப்படின்றது. அந்த மாதிரி பழைய ஏற்பாட்டுல விருத்த சேதனம். அப்போ கிரேக்கர் அப்படின்னு சொல்லும் போது அவர்கள் புறஜாதிகளை குறிக்கக்கூடிய வார்த்தை. அந்த புறஜாதிகளிலிருந்து மனம் மாறியவர்கள் மதம் மாறுறதற்காக விருத்த சேதனம் செய்து ஆபிரகாமின் தேவனை பின்பற்றுறவங்க. முக்கியமான விஷயம்னா, இவங்க வந்து எந்த கோத்திரத்தையும் சேராதவங்க. ஏன்னா இப்ப வந்து உள்ள வந்துட்டாங்க, எந்த கோத்திரத்துல அவங்க சேர்க்க முடியும்? யூதாவா, பெஞ்சமினா? எல்லாமே வந்து
அந்த அவங்களுடைய அப்பாக்களுடைய லீனியேஜ்ல இருந்து அந்த இஸ்ரவேலுடைய 12 பிள்ளைகள்ல இருந்து ஆரம்பிச்சு வந்ததுதான் லேவி. ஒவ்வொரு கோத்திரமும் அந்த அப்பாக்கள்ல இருந்து ஆரம்பிச்சு அந்தந்த யூதால இருந்து ஆரம்பிச்சு அந்த கோத்திரத்தினுடைய பேராவே அமைஞ்சு வருது. ஸோ அதுல வேற புறஜாதிகள்ல இருந்து ஒருத்தர் இந்த மதத்தை ஏற்றுக்கொண்டு வரும்போது அவங்களை எந்த கோத்திரத்திலையும் சேர்க்க முடியாது. அப்ப அவங்க இந்த கோத்திரத்துக்கு உள்ள வரமாட்டாங்களே தவிர மற்றபடி விருத்த சேதனம் செய்து ஆபிரகாம் வணங்கிய அந்த தேவனை பின்பற்றவங்களா வருவாங்க. அவங்களுக்கு பேரு ப்ராசலைட்ஸ். அப்ப இந்த ப்ராசலைட்ஸ்க்கும் இஸ்ரவேலர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? யாராவது சொல்ல முடியுமா? ப்ராசலைட்ஸ்க்கும் பை பர்த் அவங்க இஸ்ரவேல் கிடையாது. வெளியில இருக்கிறவங்க இஸ்ரவேலுக்குள்ள வரணும்னா அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்கல்ல, அவங்கதான் ப்ராஸ்லேட்ஸ். அவங்க ப்ராஸ்லேட்ஸ் ஆமா, அந்த ஆப்ரஹாமிக் ரிலிஜியனுக்குள்ள வராங்க. ஆபிரகாம் ஏற்றுக்கொண்ட அந்த வழிபடுகிற அந்த தேவனை வழிபடுறதுக்கு வராங்க. முக்கியமான வித்தியாசம் என்னன்னா இவங்க ஆபிரகாமின் வம்சத்துல வராதவங்க, முதல் விஷயம். ரெண்டாவது, இவங்க உள்ள வந்த பிறகு இவங்களை எந்த கோத்திரத்திலயும் சேர்க்க மாட்டாங்க. இவங்க 12 கோத்திரத்துல ஏதாவது ஒரு கோத்திரத்துல சேர்த்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்னைக்கு சொல்ற மாதிரி யூதா கோத்திரம், ஆவிக்குரிய யூதா கோத்திரம் அப்படியெல்லாம் சேர்க்கறது கிடையாது. இவங்க ப்ராசலைட்ஸ், யூத மார்க்கத்து அமைந்தவர்கள்னு பேரு. இவங்க எந்த கோத்திரத்திலயும் வரமாட்டாங்க. ஸோ இது அடுத்த 3வது கேட்டகரியா ஒரு குரூப். நம்ம இப்போ உலகம் ஃபுல்லா மனிதர்கள் ஆரம்பிச்சதுல இருந்து பிப்ளிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படியெல்லாம் பிரிஞ்சிருக்கு, மனுஷர்கள் எப்படியெல்லாம் பிரிஞ்சிருக்கு அப்படின்ற காரியங்களை பார்த்துருவோம். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஆபிரகாம் பார்த்தாச்சு, அடுத்தது இஸ்ரவேல் பார்த்தாச்சு, அடுத்தது ப்ராசலைட்ஸ் எப்படி உள்ள வராங்க ஆபிரகாம் தேவனை வணங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த கேட்டகரி என்னன்னா கிரீஷியன்ஸ் அப்படின்றது. இதை தான் போன வாரம் நம்ம பார்த்தோம். கிரீஷியன்ஸ் அப்படின்றது, அந்த கிரீஷியன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா வேற வேற இடத்துல பிறந்து வேற வேற மொழி பேசுற யூதர்கள். அப்ப யூதர்கள்னு சொல்லும் போது இங்க நமக்கு என்ன கான்சியஸ்ல வரணும்? இவங்க எந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்க? 12 இல்லன்னா அந்த 2 கோத்திரத்தை சேர்ந்தவங்க. 10 கோத்திரம் கிடையாது, 2 கோத்திரம். 10 கோத்திரத்துக்கு இஸ்ரவேலர்னு பேர் வரணும். ஏன்னா இது நம்ம கிளியர் ஆனாதான் ரொம்ப டீப்பரான ஸ்டடீஸ்க்கு நமக்கு புரியறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப எங்கெல்லாம் நம்ம யூதர்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அப்படின்னா அது தென் திசையில இருந்த அந்த 2 ராஜ்யத்தை குறிக்குது, 2 கோத்திரத்தை குறிக்குது. அந்த 2 கோத்திரம் யூதா பெஞ்சமின், இந்த 2 கோத்திரத்துக்கும் சேர்த்த பேர் தான் யூதர்கள் அப்படின்றது. அப்ப கிரீஷியன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா வேற வேற இடங்கள்ல வேற வேற மொழி பேசி வேற வேற இடத்துல பிறந்திருக்கிற யூதர்கள் அப்படின்னு சொல்லும் போது அந்த 2 கோத்திரத்தினர், தென் திசையில இருந்த அந்த ராஜ்யங்கள்ல இருந்த 2 கோத்திரத்தினர். ஆனா அவங்க யூதர்களா தான் இருக்கிறாங்க, விருத்த சேதனம் செய்வாங்க, யூதர்களா இருக்கிறாங்க. ஆனா அவங்க பிறந்த இடமும் அவங்க பேசுற மொழியும் அவங்க கலாச்சாரமும் வேற. புறஜாதிகள் செய்யக்கூடிய அந்த கலாச்சாரங்கள் இருக்கும், அந்த மொழி அவங்க பேசுற மொழி பேசுவாங்க. ஏன்னா எபிரேயர்களுக்கு எபிரேய மொழி தான் மெயினா இருக்கிறது, இப்போ அவங்க பேசக்கூடியது அராமிய மொழி, எபிரேய மொழின்னு. இவங்க வேற வேற இடத்துல இருந்து வரனால இது நல்ல உதாரணம் எதுனா அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல நம்மளுடைய ஜென்ம பாஷைகள்ல பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டியலே வரும். அப்ப அவ்வளவு பேருமே யூதர்கள் வேற இடத்துல சிதறி இருக்கிறவங்க வராங்க அப்படின்னும் போது வேற இடத்துல பிறந்து இருக்கிறவங்க வேற மொழி பேசுறவங்க இங்க வந்திருக்கிறாங்க ஆலயத்துக்கு. அப்ப அவங்க எல்லாருமே இந்த 2 கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான், 10 கோத்திரத்தை சேர்ந்தவங்க கிடையாது. ஏன்னா ஸ்பெசிபிக்கா யூதர்கள்னு சொல்லும் போது அது 2 கோத்திரத்தை சேர்ந்தவங்களை மட்டும்தான் குறிக்குது. அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா யூதா குடும்பத்தினர்னு சொல்லலாம், யூதர்கள்னு சொல்லலாம். அப்ப இந்த கிரீஷியன்ஸ் அப்படின்னு சொல்றவங்க யார் அப்படின்னா வேற இடத்துல பிறந்த சில மற்ற மொழிகளை பேசக்கூடிய சில யூதர்கள், அதாவது அந்த 2 கோத்திரத்துல இருந்து வர்றவங்க மட்டும்தான் கிரீஷியன்ஸ் அப்படின்ற கேட்டகரியில வருவாங்க. இது வரைக்கும் கிளியரா இருக்கு இல்லையா? புரியுது இல்ல? ஓகே. அடுத்தது கடைசியா அடுத்த ஒரு கேட்டகரி இருக்கு. இது கிரேக்கர், புறஜாதிகள். அப்ப இந்த கிரேக்கர்ன்றது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அந்த யூதன் அப்படின்னும் போது உடன்படிக்கையில வர்ற அந்த யூதர்கள்னு சொல்லும் போது அந்த 10 கோத்திரம் 12 அந்த 2 கோத்திரத்தை சொல்லும் போது யூதன் என்றும். ஏன்னா அப்பதான் அவங்கதான் அந்த ராஜ்யத்துல இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அவர் தன்னுடையதுல வந்தார், அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லைன்றாங்க. அப்ப அந்த தன்னுடையது அப்படின்னும் போது அந்த யூதர்களை தான் சொல்லுது, 2 கோத்திரத்தை சொல்லுது. அப்ப யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை அப்படின்னும் போது மற்ற எல்லாரையுமே புறஜாதியா சொல்லுது. இதுல இன்னும் கொஞ்சம் டீப்பா கூட இருக்கும், நம்ம பார்ப்போம். டைம் இது போறதை பொறுத்து இன்னைக்கு இடையில வர நெட்டு கட் ஆயிடுச்சு. ஓகே. இப்ப இதுல கிரேக்கர் அப்படின்றவங்க புறஜாதிகள் அப்படின்னு பார்த்துட்டோம். ஏன்னா
புதிய ஏற்பாட்டு காலத்துல அதுதான் அவங்களுக்கு வழங்கப்பட்ட பேராவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதுல 2 கேட்டகரி வருது. முதலாவது கேட்டகரி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்நிய புறஜாதிகள். அதாவது ஆபிரகாமுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாம உலகத்துல மற்ற இதுல பிறந்த எல்லாருமே அந்நிய புறஜாதிகள் தான். அவங்கள புறஜாதிகள்னு சொல்லலாம். இயேசு கிறிஸ்தன் காலத்துல கிரேக்கர்ன்ற பெயரும் பயன்படுத்தப்பட்டுச்சு. அவங்க எல்லாருமே அந்நிய புறஜாதிகள். அப்ப 2வது ஒரு கேட்டகரி இருக்கு. அது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரவேல் குடும்பத்தினர். அப்ப இஸ்ரவேல் குடும்பத்தினர்னு சொல்லும் போது 10 கோத்திரம். வடக்குல இருந்த 10 கோத்திரம். அவங்கள பைபிள்ல இஸ்ரவேல்னு சொல்லியிருக்கு, எப்ராயிம்னு சொல்லியிருக்கு, வடதிசை ராஜ்யங்கள்னு சொல்லியிருக்கு. அப்ப இந்த 10 கோத்திரம் இருக்கு இல்லையா, வட திசையில இருந்த 10 கோத்திரம், இது 2ஆ பிரிஞ்ச பிறகு அசீரிய சிறையிருப்புக்கு போகுது. வட திசையில இருந்த 10 ராஜ்யங்கள் அந்த அசீரிய சிறையிருப்புக்கு போறதுக்கு முன்னாடி தேவன் தள்ளுதற் சீட்டு கொடுத்து தள்ளிவிடப்பட்டவர்கள். நம்ம ஏற்கனவே ரைட் டிவிஷன் படிக்கும் போது இதெல்லாம் கொஞ்சம் படிச்சிருக்கோம். லைட்டா மட்டும் இதை ஒரு புரியறதுக்காக ஹிண்ட் பண்ணிட்டு போறேன். இப்ப இயேசு தேவன் இஸ்ரவேலை தன்னுடையதா எடுத்துக்கிட்டார். எப்ப மொத்தமா இருந்தப்ப 12 கோத்திரமா இருந்தப்ப தேவன் தன்னுடைய ஜனமா எடுத்துக்கொண்டார். அதுக்கப்புறம் 2ம் 10மா பிரியுது. அந்த 2 சாலமோன் வம்சத்துல இருந்து வருது, 10 அவனுடைய வேலைக்காரன் மூலமாக வழிநடத்தப்படுது. அப்ப அந்த இதுல போயிட்டே இருக்கும்போது அந்த 10 கோத்திரமும் தேவன் தள்ளுதற் சீட்டு கொடுத்து அவளுடைய வேசித்தனத்தின் நிமித்தம் நான் தள்ளி விட்டேன் அப்படின்றாரு. அப்ப தள்ளுதற் சீட்டு கொடுத்து தள்ளி விட்டாங்கன்னா அடிப்படையில என்ன அர்த்தம் வருது? தேவனுக்கும் 10 கோத்திரத்திற்கும் சம்பந்தம் இல்லை, ரிலேஷன்ஷிப் உறவு இல்லை. ஏன்னா தள்ளுதற் சீட்டு கொடுத்து தேவன் தள்ளிவிட்டார். ஆனா அதே யூதாவுக்கு அப்படி சீட்டு கொடுத்து தள்ளல. யூதாவும் அதே போல தவறு செஞ்சது. அந்த 2 கோத்திரமும் அதே மாதிரியான தவறு செஞ்சாலும் அந்த 2 கோத்திரத்துக்கு தள்ளுதற் சீட்டு கொடுத்து தள்ளல. ஆனா 10 கோத்திரத்துக்கு இஸ்ரவேலுக்கு தேவன் தள்ளுதற் சீட்டு கொடுத்து தள்ளிட்டாரு. இது புரியுது இல்லையா இது வரைக்கும்? புரியுது. இல்ல இதுல கேள்வி எதாவது இருக்கா? புரியுது. அப்ப அந்த 10 கோத்திரத்தை தேவன் தள்ளி விட்டுட்டார் அப்படின்றதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் இப்ப எப்படி இது ஒரு மெட்டஃபோரா ஒரு உவமையா சொல்ற மாதிரி சொல்லிட்டு வர்றாரு. அதாவது ஒரு கணவன் மனைவிக்கு எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குமோ அந்த மாதிரி இஸ்ரவேலுக்கும் இஸ்ரவேலின் தேவன் அப்படின்னு சொல்லி அவருக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லிட்டு வருது. அந்த உறவு அவரை ஆராதிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு அப்படி ஒரு உறவு சொல்லிட்டு வருது. அதுக்கப்புறம் அது 2ஆ பிரியுது. அந்த 2ஆ பிரிஞ்சதுல இந்த 10 கோத்திரத்தை அவங்களுடைய வேசித்தனத்தின் நிமித்தமாக தேவன் அவர்களுக்கு தள்ளுதற் சீட்டு கொடுத்து தள்ளி விட்டார் அப்படின்னு இருக்கு. அப்ப தள்ளுதற் சீட்டு கொடுத்துனா அது லீகலா அந்த 10 கோத்திரம் டைவர்ஸ் பண்ணிட்டாரு. அப்ப எந்த ரிலேஷன்ஷிப்லயும் பங்கு பெற முடியாது. அப்ப 10 கோத்திரமும் என்ன ஆகுது? புறஜாதிகளுக்குள்ளே சிதறடிக்கப்பட்டு புறஜாதிகள்ல ஒருவராக கலந்து அவங்களுடைய ஐடென்டிட்டி எல்லாம் இழந்து அவர்களும் புறஜாதிகளுக்குள்ளே ஒரு புறஜாதியாகவே மாறிட்டாங்க. இது தீர்க்க தரிசனத்துல இருக்கக்கூடியது. அப்படி போயிருவாங்க. மேசியா வரும்போது 2ஆம் வருகை வரும்போது அவர்களை எல்லாம் கூட்டி சேர்ப்பார் அப்படின்றது தான் பிப்ளிக்கல்ல அந்த ப்ராஃபட்டிக் டைம் லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல அந்த தீர்க்க தரிசன திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். மேசியா வரும்போது 2ஆம் வருகையில எல்லாரையும் கூட்டி சேர்ப்பார்னும் போது இரு கோத்திரங்களையும், அதாவது 2ஆ பிரிஞ்சது இல்லையா, 2 கோத்திரம் 10 கோத்திரம்னு, இது மொத்தத்தையும் ஒரே மந்தையா சேர்க்கிறது தான் மேசியானுடைய வேலை. அப்போ அவரு ஒரே மேய்ப்பனா இருப்பார், ஒரே மந்தையா இருக்கும். நிறைய வசனங்கள்லாம் இருக்கு, நம்ம அந்த டீட்டெயிலுக்குள்ள போக வேணாம், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப நமக்கு போக்கஸான பாயிண்ட் என்னன்னா, இந்த 10 கோத்திரங்கள் தேவனால் தள்ளுதற் சீட்டு கொடுத்து லீகலா அபிஷியலா தேவனுடைய உறவுல இருந்து தள்ளிவிடப்பட்டவர்கள். ஆனா அந்த 2 கோத்திரம் அப்படி தள்ளிவிடப்படல. அப்ப இவங்க தள்ளிவிடப்பட்ட 10 கோத்திரங்களும் தேவனுடைய ஜனம் என்று இனி சொல்ல முடியாது. ஏன்னா அவர்களுக்கு தள்ளுதற் சீட்டு கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப அவங்க புறஜாதிகளுடைய கணக்குல தான் சேர்றாங்க. அவங்க தீர்க்க தரிசனத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க புறஜாதிகளுக்குள்ள சிதறடிக்கப்பட்டு உலகமெல்லாம் சிதறடிக்கப்பட்டு அவங்க தங்களுடைய ஐடென்டிட்டியை இழக்கிற அளவுக்கு போய் புறஜாதிகள்ல கலப்புண்டு புறஜாதிகள்ல ஒருவராகி அவர்களும் கிரேக்கர் என்றே அழைக்கப்பட்டனர். புரியுது இல்லையா? அப்ப அந்த கிரேக்கர்னு சொல்லும் போது முதல் அந்நிய புறஜாதிகள், ஆபிரகாமுக்கு பிறக்காத அந்த எல்லாருமே கிரேக்கர்ன்ற பேர்ல புதிய ஏற்பாட்டு காலத்துல சொல்லப்பட்டுச்சு. அவங்க எல்லாருமே புறஜாதிகள், அவங்கள கிரேக்கர்னு சொன்னாங்க. அது போக இஸ்ரவேலுடைய 10 வட கோத்திரங்கள், 10 கோத்திரத்தையுமே
கிரேக்கர் புறஜாதிகள் அப்படின்னு தான் புதிய ஏற்பாட்டுல சொல்லப்படுது. இது வரைக்கும் கிளியரா இருக்கு இல்லையா? clear ஆ இருக்கு. ஓகே. இப்போ வந்து நம்ம ஆபிரகாம் பார்த்தாச்சு, இஸ்ரவேல் பார்த்தாச்சு, ப்ரோசலைட்ஸ்ன்றது பார்த்தாச்சு, கிரீஷியன்ஸ் யாருன்னு பார்த்தாச்சு, கிரேக்கர் யாருன்னு பார்த்தாச்சு. அப்போ இந்த கேட்டகரியில தான் உலகத்துல இருக்க அவ்வளவு மக்களும் அந்தந்த காலகட்டத்துல அடங்குவாங்க. இதை தவிர்த்து வேற வெளியே ஒண்ணுமே இல்லை. ஏன்னா ஆபிரகாமுக்கு முன்னாடி எல்லாரும் சமமா இருந்தாங்க, ஒரே ஜனமா இருந்துச்சு. அப்ப யாரையுமே தெரிஞ்சிருக்கல. ஆபிரகாம் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் இஸ்ரவேல், அதுக்கப்புறம் 12. அதுல வெளியே இருக்கிறவங்க உள்ள வந்தாங்கன்னா அவங்க ப்ரோசலைட்ஸ். யூதர்கள் அந்த 2ல இருந்து வெளி தேசத்துல இருந்து வர்றவங்க கிரீஷியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரேக்க மார்க்க தமைந்தவர்கள் அப்படின்னு போடலாம், இல்ல கிரீஷியன்ஸ். அடுத்தது இந்த 10 கோத்திரத்துல இருந்தவங்க சிதறடிக்கப்பட்டு அவங்க வந்து ஆபிரகாமின் சந்ததி இல்லாதவங்களோட கலந்து ஒன்னோட ஒன்னாகி அவங்களும் கிரேக்கர் இல்ல புறஜாதிகள் அப்படின்ற கேட்டகரியிலே வந்துட்டாங்க. இதுதான் வந்து நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டு இருந்த விஷயம். இப்போ வந்து இவ்வளவு பார்த்த பிறகு இந்த கிரீஷியன்ஸ் அப்படின்னா கிரேக்கத்தை பின்பற்றுகிற யூதர்கள், அதை குறித்து பேசுறதுன்னு பார்த்துட்டோம். கிரீக்ஸ்னா கிரேக்கர் அப்படின்றது வந்து ஒண்ணு புறஜாதிகள் இருக்கலாம், இல்லைன்னா அந்த இஸ்ரவேலுடைய 10 குடும்பத்தினர் இருக்கலாம். இப்ப கேள்வி என்னன்னா, நம்ம படிச்ச இந்த வசனம் வருது இல்லையா யோவான்ல, இப்ப நம்ம படிச்சதுல இதுல இருக்கிற கிரேக்கர் அப்படின்ற வார்த்தை வருது. இப்ப இந்த கிரேக்கர்ன்ற வார்த்தையில வரக்கூடிய கிரேக்கர்ல யாரெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு? இஸ்ரவேல் 10 கோத்திரத்தை சேர்ந்தவங்க இருக்கலாம். இஸ்ரவேல் 10 கோத்திரத்தை சேர்ந்தவங்க இருக்கலாங்க. அது இல்லாம அந்நிய புறஜாதிகள். ஏன்னா 2 பேருக்கும் சேர்த்துதான் வந்து கிரேக்கர் இல்ல புறஜாதிகள்னு சொல்லக்கூடியது. அப்ப இந்த இடத்துல கிரேக்கர்னு வரக்கூடிய வார்த்தை வந்து கிரேக்கர்னு போட்டிருக்கனால கிரீஷியன்ஸ்னு போடல. அப்ப இந்த கிரேக்கர்னு போட்டிருக்கிறனால, கிரீக் அப்படின்னு போட்டிருக்கனால 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு ஆபிரகாமுக்கே பிறக்காத அந்நிய புறஜாதிகளா இருக்கலாம், இல்லைன்னா இந்த 10 கோத்திரத்துல இருந்து வந்தவர்களா இருக்கலாம். ஏன்னா 2 பேருக்குமே அதே பேர் தான். இது வரைக்கும் கிளியர் ஆயிடுச்சு. அப்ப இங்க வந்திருக்கிற அந்த கிரேக்கர்ன்ற வார்த்தை வந்து இவங்க 2 பேர்ல இருந்து யாராவது ஒருத்தரா தான் இருக்க முடியும். ஆனா ஸ்பெசிபிக்கா நம்ம சொல்ல முடியும், இது வந்து இந்த 10 கோத்திரத்துல இருந்து வந்தவங்கள தான் குறிக்குதே தவிர புறஜாதியில இருந்து வந்து, அதாவது அந்நிய இதுல இருந்து ஆபிரகாமின் சந்ததியில இருந்து அப்படி வராத ஒரு ஆட்களை குறிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தைரியமா சொல்லலாம். எப்படி நமக்கு இது கரெக்டா தெரியுது அப்படின்னா, அந்த காலகட்டத்துல வந்து அந்த கிரேக்கர்னு சொல்றவங்கள வந்து இவங்களும் இன்க்ளூடடா இருந்திருக்கிறாங்க அப்படின்றதுக்கு நம்ம ஒரு வசனம் படிச்சு பார்த்துடலாம் முதல். அதுக்கு அடுத்தது நம்ம அடுத்த ஸ்டேஜ் போலாம். யோவான்ல 7வது அதிகாரம் 35வது வசனம் படிங்க. யோவான்ல 7:35. அப்பொழுது யூதர்கள், இவரை நாம் காணாதபடிக்கு எங்கே போவார்? கிரேக்கருக்குள்ளே சிதற இருக்கிறவரிடத்திற்கு போய் கிரேக்கருக்கு உபதேசம் பண்ணுவாரோ? ஓகே, இப்ப இந்த வசனத்துல இருந்து என்ன புரியுது? இத படிக்கும் போது என்ன தோணுது? கிரேக்கர்களுக்கு போய் அவர் உபதேசம் பண்ண மாட்டாரு அப்படின்றது புரியுது. இல்ல, கிரேக்கருக்கு போய் பண்ண மாட்டாரு. அந்த கிரேக்கருக்குள்ள சிதறி இருக்கிறவர்கள் போட்டிருக்கல, அந்த 10 tribes குறிச்சு சொல்றாங்களா, அவங்களுக்கு போய் உபதேசம் பண்ணுவாரோ? ஆமா ஆமா. அப்போ இங்க மெயினான விஷயம் 3 கீவேர்ட்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து அப்பொழுது யூதர்கள். அப்ப யூதர்கள்னா அவங்க யாரு? அந்த 2 கோத்திரத்தை சேர்ந்தவங்க. அந்த 2 கோத்திரம் சேர்ந்தவங்க வந்து உடன்படிக்கையில இன்னும் இருக்கிறவங்க. 10 கோத்திரத்துல சேர்ந்தவங்களுக்கு வந்து தேவன் தள்ளுதல் சீட்டு கொடுத்து தள்ளிட்டாரு. அவங்க இனி தேவனுடைய ஜனம் கிடையாதுன்னு தெரியும். அவர்கள் வந்து புறஜாதிகளுக்குள்ள புறஜாதிகளா கலந்து ஒன்னரை கலந்துட்டாங்க. அவங்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவங்க அவங்கள சேர்க்கறதே கிடையாது. அந்த அளவுல இருக்கு. அப்போ யூதர்கள் போது இந்த 2 கோத்திரத்தை சேர்ந்தவங்க தேவனுடைய ஜனமா இருக்கிற அவங்க இவரை நாம் காணாதபடிக்கு, ஏன்னா நான் போற இடத்துக்கு நீங்க வரமாட்டீங்க அப்படின்லாம் அது முன்னாடி கண்டென்ட்ல வருது. அதை சொல்லிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு வர்ற சந்தேகம், இவரை நாம் காணாதபடிக்கு எங்க போவாரு அப்படின்னு சொல்லிட்டு கிரேக்கருக்குள்ளே, அதாவது புறஜாதிகள்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு கிரேக்கர்னு போட்டிருக்கு. கிரேக்கருக்குள்ளே சிதறி இருக்கிறவர்களிடத்தில் போய் அந்த சிதறி இருக்கிறவர்களுக்கு பிரசங்கிப்பார்னு போடல, கிரேக்கருக்கு உபதேசிப்பாரோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்ப இந்த கிரேக்கருக்குன்னு சொல்றத அவங்க என்ன மீன் பண்றாங்க? சிதறி இருக்கிற 10 கோத்திரத்துக்காரங்களுக்கு கிரேக்கர்னு தான் சொல்றாங்க. புரியுது இல்லையா?
அப்போ அவங்களுடைய ஐடியாலஜி படி, அவங்களுடைய தாட் ப்ராசஸ், யூதர்கள் 2 கோத்திரத்துக்காரங்களுக்கு வந்து தாட் ப்ராசஸ் என்னன்னா, இந்த 10 கோத்திரமும் புறஜாதிகளுக்குள்ள போய் சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க. அவங்க கிட்ட போயிட்டு அந்த சிதறடிக்கப்பட்ட அந்த கிரேக்கர் இருக்காங்களா புறஜாதிங்க, அவங்க கிட்ட பேசுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா தேவன் தான் அவங்கள வெட்டிட்டாரே, கல்லு தச்சிட்டு கொடுத்து முடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் அவர் எப்படி அங்க போய் பேச முடியும், நம்ம அங்க எப்படி போக முடியும், நம்ம போக முடியாத இடத்துக்கு அவர் போயிருவாருன்றாங்க, காண முடியாதபடி அவர் போவாருன்னு அவங்க எதை யோசிக்கிறாங்க அப்படின்னா, இந்த 10 கோத்திரம் புறஜாதிகளுக்குள்ள சிதறடிக்கப்பட்டு போனவர்களை இவங்க கிரேக்கர்னே தான் சொல்றாங்க. கிரேக்கருக்குள்ளே சிதறடிக்கப்பட்டவர்களுக்கு போய் கிரேக்கருக்கு உபதேசிப்பாரோ. ஆக்சுவலா தமிழ்ல இன்னும் அழகா டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா அந்தன்ற வார்த்தை முன்னாடி போட்டிருக்கலாம், அந்த கிரேக்கருக்கு உபதேசம் பண்ணுவாரோ அப்படின்னு போட்டிருக்கலாம். அப்ப இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம வந்து நார்மலா படிக்கிறவங்களுக்கு வந்து கடகடன் படிச்சுட்டு ஒன்றும் தெரியாது. கொஞ்சம் யோசிக்கிறவங்களுக்கு வந்து கிரேக்கருக்குள்ளே சிதறடிக்கிறவங்களுக்கு போய் கிரேக்கருக்கு உபதேசி பண்ணுவாரோ அப்படின்னு போட்டா என்னதுன்னு 2 இது குழப்பமா இருக்கும். ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னா, கிரேக்க புறஜாதிகளுக்குள்ள சிதறி இருக்கிற 10 கோத்திரத்துக்கு போய் அந்த 10 கோத்திரத்துக்கு உபதேசம் பண்ணுவாரோ அப்படின்றது அவங்களோட கேள்வியா இருக்கு. புரியுது இல்லையா? அப்ப இந்த கிரேக்கர் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப நம்ம வந்து மறுபடியும் அந்த யோவான் 12:20 வசனத்தை படிப்போம். படிச்சு 12:20 அந்த கிரேக்கர் வந்து யார் அப்படின்றத அந்த சூழ்நிலையில இருந்து கண்டுபிடிச்சு பார்ப்போம். ஏன்னா நம்ம சும்மா இவங்க இருக்குவாங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அப்ப அந்த சூழ்நிலையில இருந்தே அந்த கான்டெக்ஸ்டோட எடுத்து படிச்சு பார்ப்போம். மறுபடியும் அந்த ஒரு வசனத்தை திரும்ப படிங்க, அப்படியே கீழே போடுறேன்ட்டு. இதுல யோவான் 12:20. பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள். சில கிரேக்கர் இருந்தார்கள்னு போட்டோம். அப்ப இந்த ஒரு சம்பவம் நடக்குது இல்லையா, இது எங்க இந்த சூழல் ஆரம்பிக்குது, எதுக்கு அந்த கிரேக்கர்கள் வந்து இயேசுவை தேட வராங்க அப்படின்றத பார்க்கலாம். சோ முதல் இப்ப நம்ம அந்த இது வந்து யோவான் 11 இருந்து ஆரம்பிச்சு அந்த கான்டெக்ட் வருது. சோ நான் இது கான்டெக்ட் வரைக்கும் போட்டுறேன். யோவான் 11வது அதிகாரத்துல முதல் வசனத்துல இருந்து 16வது வசனம் வரைக்கும் லாசருடைய மரணம் வருது. லாசரு மரிச்சிடறாரு, இயேசு கிறிஸ்து வெளியே இருக்கிறாரு, இந்த காரியங்கள்லாம் வருது. அதுக்கு அடுத்தது 17ல இருந்து 37 வரைக்கும் அங்க உள்ள நிலைமை, இயேசு கிறிஸ்து மறுபடியும் வந்த பிறகு இயேசு கிறிஸ்து கண்ணீர் விடுறாரு, அவங்க சகோதரி பேசுறாங்க, இந்த காரியங்கள்லாம் வருது. அதுக்கப்புறம் 38ல இருந்து 44 வரைக்கும் இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோட எழுப்புறாரு. சோ அந்த சம்பவம் நிகழுது. இது நடந்ததுக்கு அப்புறம் பரிசேயர்கள் இவங்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை ஆயிடுது. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து லாசருவை உயிரோட எழுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் 45ல இருந்து 57 வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை எப்படி கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சதி பண்றாங்க. அவங்க பிளான் பண்றதுதான், அந்த திட்டம் தான் மொத்தமே. அதுக்கப்புறம் அந்த அதிகாரம் ஃபுல்லாவே. அப்ப இது முடிஞ்சதுக்கு அப்புறம் 12வது அதிகாரம் ஆரம்பிக்குது. 12வது அதிகாரத்துல அந்த கான்டெக்ட்ல என்ன வருது அப்படின்னா, 1ல இருந்து 8 வசனம் பார்த்தோம் அப்படின்னா, பஸ்காவிற்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பஸ்காவிற்குன்னு சொல்லும் போது பஸ்கா அன்னைக்குதான் இயேசு கிறிஸ்து வந்து பஸ்காவாக பலியானார்ன்னு இருக்கு. அப்போ பஸ்காவிற்கு 6 நாளுக்கு முன்பு அப்படின்னும் போது இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்துக்கு 6 நாள் முன்னாடி இயேசு கிறிஸ்து அங்க உட்கார்ந்து பெத்தனியால லாசரோட சாப்பிடுறாரு. அங்க வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடுறாரு, அதுல லாசரோட சாப்பிட்டாரு அப்படின்னு இருக்கு. அப்போ ஒருத்தர் மரிச்சிருக்கிறாரு, மரிச்ச பிறகு அவருடைய இது எல்லாருக்கும் பரவுது. பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர் இவங்க எல்லாருமே சேர்ந்து, பிரதான ஆசாரியர் இவங்கெல்லாம் சேர்ந்து இயேசு கிறிஸ்து எப்படி கொலை செய்யலாம், ஏன்னா இவருடைய புகழ் பரவிக்கிட்டே போது, நம்மளுடைய சீட்டுக்கே இதாயிரம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது படிச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அப்போ இவங்க கொலை செய்ய சதி செய்யறாங்க. அந்த டைம்ல பஸ்காவுக்கு, அதாவது சிலுவை மரணத்துக்கு ஒரு 6 நாளைக்கு முன்னாடி லாசரோட உயிர் தெழுந்த அந்த லாசரோட உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அடுத்தது 9ல இருந்து 11 வரைக்கும் இந்த பரிசேயர் சதுசேயர் என்ன பண்றாங்க, லாசருவை கொலை செய்ய சதி பண்றாங்க. ஏன்னா லாசரு உயிரோட இருந்தா தானே திரும்ப அவர் உயிர் தெழுந்தாரு, இருந்தாலும் நாங்க செத்துட்டா மறுபடியும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இவரை கொல்றது கஷ்டமா இருக்குன்னு அடுத்து லாசருவை கொல்றதுக்கு சதி பண்றாங்க அந்த வசனங்கள்ல. அதுக்கப்புறம் 12ல இருந்து 19 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ள வெற்றி பவனி அந்த குருத்தோலையெல்லாம் போட்டு அந்த வரக்கூடிய சம்பவங்கள்லாம் வருது. இந்த இவ்வளவு சம்பவங்கள் முடிஞ்ச பிறகு இப்பதான் 20ல இருந்து 26வது வசனம் வரைக்கும் சில கிரேக்கர்கள் இயேசு கிறிஸ்துவை தேடுறாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த டோட்டல் அந்த கான்டெக்ட் நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்ப இங்க இந்த கிரேக்கர்கள் இயேசு கிறிஸ்துவை தேடுவதற்கான முக்கிய காரணம் என்ன, எதுக்காக இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும்னு தேடுறாங்க, யாராவது சொல்ல முடியுமா? இவ்வளவு நம்ம பார்த்துட்டோம் இல்லையா கான்டெக்ட்.
எதுக்காக இருக்கும்? இயேசு கிறிஸ்துவ அவங்க பார்க்கணும்னு சொல்லி அந்த தேடுறது. லாசரஸ் உயிரோட எழுத்திருக்காருன்னு அவருக்கு தெரிஞ்சு வந்திருக்கு. Probably they wanted to தெரிஞ்சிருக்கு. see him. ஓகே. அப்போ இதுல முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த லாசரஸை உயிரோட எழுப்பிட்டாரு. லாசரஸை உயிரோட எழுப்புனதுதான் காரணமா அப்படின்னு பார்த்தோம்னா 17, 18 இந்த 2 வசனங்க வந்து ரொம்ப முக்கியமான வசனம். இந்த 12வது அதிகாரத்துல 18, 17, 18 அதை நான் போடுறேன், அதை படிக்கலாம். ஜான் 12, 17, 18 2 வசனம் படிங்க. அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையில் இருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். ஓகே, இப்ப இங்க ஒரு அற்புதத்தை பாக்குறாங்க. எந்த அற்புதம்னா, அவரு இயேசு கிறிஸ்து வந்து மரித்தவனை உயிரோட எழுப்பிட்டாரு அப்படின்ற அற்புதத்தை வந்து அவங்க கேள்விப்பட்டு, ஜனங்கள் கேள்விப்பட்டு அவருக்கு எதிர்கொண்டு போறாங்க. ஓகே, இப்ப இதுல வந்து நமக்கு மெயினா எப்படி வந்து இவங்க வந்து புறஜாதி அப்படின்னு சொல்லும் போது ஆபிரகாமின் சந்ததியே இல்லாம இந்த 10 கோத்திரத்தை சேர்ந்தவங்களா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா இந்த 10 கோத்திரத்தை சேர்ந்தவங்க வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்துல வந்து ஓரளவு அதை சுத்தி உள்ள இடங்கள்ல தான் இருந்தாங்க. அதனாலதான் சீஷர்கள் வந்து சொல்லும் போது இயேசு கிறிஸ்து வந்து அந்த சிதறி இருக்கிறவர்கள் இடத்திற்கு போய் அந்த கிரேக்கருக்கு உபதேசம் பண்ணுவாரோ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப அதனுடைய அருகாமையில எருசலேமை சுத்தி எல்லாம் சிதறி இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ அதுல வந்து இவங்களை நம்ம என்னன்னு சொல்லி பார்க்கிறோம், 20வது வசனத்துல பார்க்கும்போது பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள் அப்படின்ட்டு இருக்கு. அப்ப பண்டிகையில ஆராதனை செய்ய வந்தவர்கள் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு வந்து ஆபிரகாமின் சந்ததியே இல்லாதவங்களுக்கு ஆராதனை செய்ய வர வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்க ஆராதனைக்கு உடவும் போறது கிடையாது. ஆனா அவங்களுக்கு வந்து வேதம் தெரியும். முக்கியமா எப்படி அப்படின்னா, இப்ப இயேசு கிறிஸ்து வந்து லாசருவை உயிரோட எழுப்பினது வந்து வெறும் ஒரு அற்புதம் கிடையாது. அது வந்து ஒரு மேசியானிக் தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல். புரியுது இல்லையா? மேசியானிக் தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல்னா, யார் மேசியாவா வருவாரோ அவர் இப்படியெல்லாம் செய்வார்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. அப்போ மரித்தவரை உயிரோடு எழுப்புறது அப்படின்றது வந்து ஒரு நிபந்தனை. மேசியாவா இருந்தா அதை செய்யணும். அந்த ஒரு நிறைவேறுதல் இங்க நடக்குது. புரியுது இல்லையா உங்களுக்கு? ஸோ இது நான் இதுல போடல, ஸ்லைட்ல. யாராவது பைபிள் எடுத்து படிங்க, அது நமக்கு ஈஸியா புரியும் இன்னும் எப்படி அது மேசியானிக் ப்ராஃபஸியா வருது அப்படின்னு சொல்லிட்டு. மத்தேயுல 11வது அதிகாரத்துல 2ல இருந்து 5 வரைக்கும் உள்ள வசனம். மத்தேயு இது வந்து யோவான் ஸ்நானன் வந்து யோவான் ஸ்நானனுடைய சீஷனை இயேசு கிறிஸ்து கிட்ட அனுப்பி கேள்வி கேட்கிற ஒரு காரியம். மத்தேயு 11வது அதிகாரம் 2ல இருந்து 5 படிங்க. அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இப்ப இங்க யோவான் ஸ்நானன் வந்து அவருடைய சீஷர் அனுப்பி கேட்ட கேள்வி என்ன? 3வது வசனத்துல, வருகிறவர் நீதானோ அல்லது வேறொருவர் வருவதற்காக வர வேண்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப வருகிறவர் நீதானா யாரோ ஒருத்தர் வரப்போறாங்க. அவங்க யாருக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க? மேசியாக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ யோவான் ஸ்நானன் வந்து வரப்போகிற அந்த மேசியா நீர்தானா இல்ல வேற ஒருத்தருக்காக நாங்க காத்திருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டு வர சொல்லி அனுப்புறாரு. ஏன்னா அவர் வந்து சிறைச்சாலையில இருக்காரு. யாரு? யோவான் ஸ்நானன். மேசியா வந்தா எல்லாம் விடுதலையாவும் நம்ம எல்லாம் நல்லாயிருவோம்னு நினைச்சிட்டு இருந்தா என்னத்துக்கு ஜெயில போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. அப்போ வர்றவர் நீதானா இல்லாட்டி வேற ஒருத்தர் வர்றதுக்காக காத்திருக்கணுமா அப்படின்னு ஒரு டவுட் வந்துருது. வந்த பிறகு சீஷர்கள்ல போய் அவருடைய சீஷர்களை வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்க சொல்றாரு. இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்லிருக்கணும்? அவர் கேட்ட கேள்வி வருகிறவர் நீர்தானோ அல்ல வேறொருக்காக காத்திருக்கணுமா அப்படின்றதுதான். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருந்திருக்கணும்? ஆமா நான் தான் சொல்லிருக்கணும், இல்ல வரப்போறோம் வேறன்னு சொல்லிருக்கணும். இது 2 தான் பதில்.
ஆனா அவர் பதில் என்ன சொல்றாரு 4வது வசனத்துல? நீங்க 4வது வசனம் படிங்க. கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள்னு சொல்றாரு. நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றது வந்து எவிடென்ஷியல் ப்ரூஃப். அதாவது நீ பார்த்துட்டு அந்த எவிடன்ஸ் எடுத்துன்னு போய் சொல்லு, அவன் யோவான் ஸ்நானன் புரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா எல்லாரும் இன்னைக்கு அப்படியே சுகமளிக்கும் ஊழியர்கள் அப்படின்ட்டு நாங்க நிறைய பண்றோம், அப்படி இது கிடையாது. இன்னைக்கு இதுல இருந்து எடுத்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த டைம்ல வந்து அது ஸ்பெசிபிக்கா மேசியாவா யார் வராரோ அவர் செய்ய வேண்டிய வேலை அது. அப்போ அந்த வேலைகள் நடக்குது அப்படின்னா இவர் தான் மேசியான்றதுக்கு வாய் வழியா வெர்பலா ஆமா நான் தான் அப்படின்னு சொல்லாம நீ என்ன பாக்குறியோ இதை கேட்கறியோ அதை போய் சொல்லு அப்படின்றாரு. ஏன்னா யோவான் ஸ்நானனுக்கு தெரியும் மேசியா வரும்போது என்ன நடக்கும். ஏன்னா தீர்க்க தரிசனத்துல இருந்து அவங்க பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க, படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க மேசியா வரும்போது என்ன நடக்கும்னு. அதுல ஒரு விஷயம் என்னதுன்னா மரித்தோர் எழுந்திருக்கிறது, மரித்தோரை எழுப்புவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த விஷயத்தை தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் தான் இயேசு கிறிஸ்துவ வந்து மேசியா வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வராங்க. இது போக ஜெனரலாவும் வந்துக்கலாம். ஜெனரலாவே வந்து ஒரு அற்புதம் நடக்குது அப்படின்னா யார்ப்பா அது உயிரோட எழுப்பிட்டது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கான கூட்டம் வந்திருக்கலாம். அது வந்து நம்ம அடுத்த 19வது வசனம் படிச்சாலும் தெரியும். யோவான்லயே 12:19 படிங்க. அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறது இல்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்று என்றார்கள். பரிசேயர் வந்து இவரை கொலை பண்ணலாமான்னு சதி பண்றாங்க, லாசருவை கொலை பண்ணலாமான்னு சதி பண்றாங்க. எல்லாம் முடிச்ச பிறகும் பார்த்தா அவருடைய பேர் புகழ் பரவிக்கிட்டே இருக்கு. அப்ப நீங்க ஒருவரை ஒருவர் நோக்கி நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உலகமே அவர் பின்னாடி போகுதுன்றாங்க. அப்போ மொத்த ஜனமுமே போது அதுல ஸ்பெசிபிக்கா அவரு பாக்குறதுக்கான இது வந்து விஷயம் தெரிஞ்சவங்க அவர் மேசியாவா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கும் போறாங்க. ஏன்னா முக்கியமான சம்பவம் என்னன்னா லாசரு, மரித்த லாசரு 4 நாள் கழிச்சு உயிரோட எழுப்பியிருக்காரு. அந்த லாசரோட உட்கார்ந்து சாப்பிட்டுட்டும் வராரு 6 நாளைக்கு முன்னாடி. சோ அப்ப அந்த சூழ்நிலையில வந்து இந்த காரியங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இதை தொடர்ந்து அப்படியே அடுத்தது படிப்போம். இப்பதான் வந்து அந்த 20வது வசனத்துல அந்த இது வந்து பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள் அப்படின்னும் போது ஆராதனை செய்ய வந்தவர்களில் போது இவங்க வந்து இன்னும் முழுசா வெளியவும் போகல, ஆனா உள்ள வரவும் இல்லை. ஏன்னா தேவன் வந்து வெட்டிட்டாரு, அந்த தள்ளுதற் சீட்டு கொடுத்து இவர்களை தள்ளி விட்டுட்டாரு 10 கோத்திரத்தார்களை. ஆனா இவங்க வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு விஷயம். ரெண்டாவது இந்த வசனத்துக்கு அடுத்தது அப்படியே தொடர்ந்து படிப்போம். இப்ப இதுல கான்வர்சேஷன் நடக்கும்போது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்படியே 21வது வசனம் படிங்க. அடுத்தது கலிலேயா நாட்டு பெத்சாய்தா ஊரனாகிய பிலிப்பின் இடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். இப்ப இந்த கிரேக்கர்கள் இருந்தாங்களே அவங்க வந்து டைரக்டா இயேசு கிறிஸ்துவ வந்து மீட் பண்ணல. அவங்க வந்து முதல் பிலிப்பு வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள் அப்படின்னு இருக்கு. அப்ப அவங்க வந்து கேட்கறது என்னது, இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறாங்க. அடுத்தது 22வது வசனம் படிங்க. பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்பும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். சோ 2 பேரும் அந்திரேயாவுக்கு வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்திரேயாவும் பிலிப்பும் சேர்ந்து இயேசுவுக்கு அறிவிச்சிட்டாங்க. என்னென்ன அறிவிச்சிருக்கிறாங்க? இந்த மாதிரி சில கிரேக்கர் உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தார்கள். அப்ப இவங்க 2 பேரும் வந்து அறிவிச்ச உடனே இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு ஒரு பதில் சொல்றாரு. அந்த பதில் ரொம்ப முக்கியமான பதில். சரி வந்து பாரு அப்படின்னு சொல்லலாம், இல்ல நான் அவங்கள பார்க்க மாட்டேன்னு சொல்லலாம். இதுதான் அவங்க கேட்ட வந்து அறிவிச்சதற்கான பதிலா வரணும். ஆனா என்ன பதில் சொல்றாருன்னா 23வது வசனம் படிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. என்ன சொல்றாரு? மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. அப்ப மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதோட அடுத்தது என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னு அடுத்த வசனம் போடல. என்ன சொல்றேன்னா, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அவர் தனித்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மரணத்தை குறிச்சு பேச ஆரம்பிச்சிடுறாரு. அப்ப இப்ப கேள்வி என்னன்னா, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது அப்படின்றாரு. அப்ப மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்ததுன்னா
முதல்ல என்ன நடக்கணும் அப்படின்னா, மனுஷகுமாரன் வந்து மகிமைப்படணும் அப்படின்னா எப்படி மகிமைப்பட முடியும்? மரித்த மனுஷகுமாரன் பிறகுதான் மரி மகிமைப்பட முடியும். முதல் மரிக்கணும், அவரு மரிக்கணும், அடுத்தது அவரு உயிர்த்தெழணும், உயிர்த்தெழணும், அதுக்கப்புறம் மகிமைப்படணும். பரமேறணும், அதுக்கப்புறம் தான் மகிமை அடையணும். எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா, காஸ்பல்ஸ்ல படிக்கும் போது நான் பரிசுத்த அந்த தேற்றரவாளனை அனுப்புறதுக்கு நான் மகிமைப்பட்டாதான், நான் மகிமை அடைந்தாதான் உங்களுக்கு தேற்றரவாளனை அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இன்னும் மகிமைப்படாதனால அவர் இன்னும் வராம இருக்கிறாரு அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அவர் பரமேறி போனதுக்கு அப்புறம் தான் அதுக்கடுத்து அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம்லாம் வர்றதெல்லாம் பாக்குறோம். அப்போ அடிப்படையில மகிமைப்படுவதற்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து செய்ய வேண்டிய காரியங்கள் எதன் வழியெல்லாம் போகணும்னா, முதல்ல அவர் மரிக்கணும், உயிர்த்தெழணும், பரமேறணும், அதுக்கப்புறம் தான் மகிமை அடைய முடியும். சரி, இப்ப இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு எதுக்காக இந்த பதில் சொல்றாரு? அவங்க கேட்ட கேள்வி வந்து, கிரேக்கர் வந்து நாங்க இயேசு கிறிஸ்துவ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பு கிட்ட வந்து கேட்கிறாரு. பிலிப்பு வந்து அதை யோசித்து அந்திரேயா கிட்ட போய் சொல்லி 2 பேரும் கூட்டா சேர்ந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி சில கிரேக்கர்கள் உங்களை பார்க்கணும்னு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இயேசு கிறிஸ்து அவங்களை அனுப்புன்னு சொல்லணும், இல்ல பார்க்க முடியாதுன்னு சொல்லணும். ஆனா இவர் வந்து அவருடைய மரணத்தை குறிச்சு, மகிமைப்படுறதை குறிச்செல்லாம் பேசி உட்கார்ந்துருக்காரு. மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது அப்படின்னு அவங்களுக்கு பதில் சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பதில வந்து அந்த கிரேக்கர் வந்து இயேசு கிறிஸ்துட்ட வர்றதற்கு இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எதுக்காக இந்த பதில சொல்றாரு? Only when the Son of Man is lifted up will he draw people unto himself. அப்பதான் அவங்க அவரு கிட்ட வர ஓகே, முடியும். மனுஷகுமாரன் உயர்த்தப்படும் போது எல்லாரையும் தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வார் அப்படின்றது. ஓகே, வேற? தான் தான் மேசியான்றதையும் அவங்களுக்கு வெளிப்படுத்துறாரு. தான் தான் மேசியான்றதை வெளிப்படுத்துறாரு. ஓகே, இப்படி நிறைய காரணங்கள் இருக்கு. இப்ப இங்க வந்து இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய மரணம் மற்றும் மகிமைப்படுதல் அதை பத்தி ஏன் பேசுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமா ஒரு விஷயம் இருக்கு. இதுல வச்சுதான் நம்ம வந்து இவங்க வந்தவங்க வந்து புறஜாதியா ஆபிரகாமின் சந்ததியே இல்லாத கிரேக்கர் கிடையாது, இந்த 10 கோத்திரத்தை சேர்ந்த கிரேக்கர் அப்படின்றதற்கான புரிஞ்சுக்கிறதுக்கு அடிப்படையான அந்த ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்கணும்னா இவ்வளவு விஷயம் தேவைப்படுது, பேக்ரவுண்ட். அப்பதான் இதை கரெக்டா புரிஞ்சுக்க முடியும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 10 கோத்திரத்தை தள்ளுதற் சீட்டு கொடுத்து தள்ளி விட்டாரு. அந்த இது வந்து தீர்க்க தரிசன திட்டத்துல தேவனிடத்துல அவங்க திரும்பி வருவதற்கான வேலை வந்துச்சு அப்படின்னு குறிக்குது. ஏன்னா அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவ கிட்ட வந்து நாங்க அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க ஏற்கனவே தேவனால் தள்ளிவிடப்பட்டவர்கள். ஆனா இப்ப அவங்க வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க, பார்க்கணும்னு சொல்லிட்டு. எப்ப அந்த இன்ஃபர்மேஷன் இயேசு கிறிஸ்து கிட்ட வருதோ அவருக்கு தெரிஞ்சிருச்சு தான் மகிமைப்பட வேண்டிய வேலை வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதுக்கும் இயேசு கிறிஸ்து அந்த வேலையை கண்டுபிடிச்சதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது நடக்கும் போது அது நடந்தாதான் இது நடக்கும். அவர் மரிச்சாதான் அவரு உயிர் தேட முடியும், அவர் உயிர் தேர்ந்தாதான் அவர் பரமேற முடியும், அவர் பரமேறினாதான் அவர் மகிமை அடைய முடியும், மகிமை அடைந்தாதான் இந்த கோத்திரங்களை சேர்க்க முடியும். அப்ப தீர்க்க தரிசனத்தின் திட்டத்தின்படி இயேசு கிறிஸ்து ஏன் மரிக்க வேண்டும்? நம்ம ஏற்கனவே இது பார்த்திருக்கோம், ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. ஞாபகம் இருக்கு. ஏன் இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டும்? தீர்க்க தரிசனத்தின் திட்டத்தின்படி 10 கோத்திர அந்த ரைட் 10 டிவிஷன்ல கோத்திரத்தையும் பார்த்தோம். 2 கோத்திரத்தையும் ஒன்னா சேர்க்கறதுக்காக தான் ஒன்னா சேர்க்கணும். வராரு. ஒன்னா சேர்க்கறதுக்கு. ஓகே, அப்ப டோட்டலா வந்து 2 காரணத்துங்களுக்காக மரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அந்த வசனத்தை இன்னொரு வாட்டி படிச்சிடலாம். யோவான்ல 11வது அதிகாரம் 51, 52. அதை யோவான் 11, 51, இதை 52. இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரன்படியினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்க போகிறார் என்றும், அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதுக்காகவும் மரிக்க போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாய் சொன்னான். ஓகே, இப்போ இந்த என்னுடைய கம்ப்யூட்டர் ரொம்ப கட்டாய் வருது, என்னன்னு தெரியல. ஓகே, இந்த வசனத்துல இருந்து நம்ம பார்க்க வேண்டியது 2 காரியம் இருக்கு. ஒண்ணு, யார் அந்த ஜனங்கள் அப்படின்றதும், 2வது சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அவங்க யார் அப்படின்றது. இப்ப இதுல வந்து அந்த ஜனம் அப்படின்னு போட்டிருக்கிறது யாரு? யூதர்கள். 51வது வசனத்துல யூத ஜனங்களுக்கு மாத்திரம்
இல்ல அந்த ஜனங்களுக்காக மாத்திரம் இல்லைன்னும் போது அந்த அந்த ஜனங்கள்னு அவர் சொல்றது யூதர்களுக்காக அப்படின்றாரு, யூத ஜனம்னு. அப்ப அதுல வந்து 2 கோத்திரம் சேர்ந்துருது யூத ஜனம்னு சொல்லும் போது. அது இல்லாம சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க யாரு? 10 கோத்திரம். இஸ்ரவேலுடைய இஸ்ரவேல் 10 10 கோத்திரம். அப்ப அப்ப இந்த 2 கோத்திரத்தையும் சேர்க்கறதுக்காக, அதாவது ஒரு கோத்திரம் பிரிஞ்சே போகல. யூதா கோத்திரம் வந்து அங்கேயே தேசத்துலதான் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அவர்களுக்கு வந்து பாவ மன்னிப்புக்காக ரத்தம் சிந்துதல் வேணும். அதனால அந்த ஜனத்திற்காக அவர் மரிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம சிதறி இருக்கிற 10 கோத்திரத்தையும் சேர்க்கறதற்காக அவரு மரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப இவங்களை வந்து 2 பேரையும் ஒன்னா ஆக்குறதுக்கு, 2 பேரையும் ஒரே மந்தையா மாத்துறதற்கு இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டும். அப்போ இப்ப வந்திருக்கிறவங்க நாங்க இயேசுவை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வராங்க, தேவனுடைய ஈர்ப்புக்குள்ள வராங்க, காணியாட்சிக்குள்ள வராங்க. அப்படி வரும்போது அவங்களை முதல் கூப்பிடுறதுக்கு உள்ள வாங்க வாங்கன்னு கூப்பிட முடியுமா? இல்ல ஏற்கனவே தேவன் தள்ளுதற் சீட்டு கொடுத்து தள்ளிட்டனால இவர் மரித்தாதான் அவங்கள ஒன்னா சேர்க்க முடியுமா? மரித்தாதான் ஒன்னா சேர்க்க முடியும். ஏன்னா மரிக்கிறதற்கான முக்கியமான காரணத்துல ஒரு காரணம் இவர்களை உள்ள கொண்டு வரணும்னா இவர் இயேசு கிறிஸ்து மரிக்கணும். அப்ப தேவனால தள்ளுதற் சீட்டு கொடுக்கப்பட்டு சிதறி இருக்கிற கோத்திரத்தை, அதாவது அந்த கிரேக்கர்னு சொல்லக்கூடிய அந்த ஆட்களை இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு முன்பாக தேவனிடத்துல சேர்க்க முடியாது. ஏன் முடியாது? மரணத்தின் மூலமா தான் அவர் சேர்க்க முடியும். ஏற்கனவே தள்ளுதல் சீட்டு கொடுத்து விரட்டியாச்சு. ஆமா, தள்ளுதற் சீட்டு கொடுத்து விரட்டியாச்சு, சேர்க்க முடியும். இல்ல தள்ளுதற் சீட்டு கொடுத்து விரட்டியாச்சு. மகிமைப்பட்ட பிறகு அவர்களை சேர்க்க முடியும். மகிமைப்படுறதுக்கான வேலை வந்துருச்சு, இயேசு கிறிஸ்துக்கு மகிமைப்படுறதுக்கு வேலை வந்துருச்சு. ஆனா அவர் மரிக்கிறதற்கு இந்த 2 கோத்திரத்தையும், அதாவது 2 கோத்திரம் 10 கோத்திரம் இவர்களை ஒன்னா சேர்க்கறதற்கு, இல்லாட்டி இன்னும் சொல்ல போனோம்னா அந்த சிதறி இருக்கிற 10 கோத்திரத்தை உள்ள காணியாட்சிக்குள்ள தள்ளுதற் சீட்டு கொடுத்து அவங்களை கொண்டு வர்றதற்கு இயேசு கிறிஸ்து ஏன் மரிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி நியூ இல்லையா? கவர்னன்ட் குள்ள அப்பதான் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது 2 பேரும் ஒன்னா வருவாங்க நினைக்கிறேன், புதிய பிரமாணத்தில். அதாவது நியூ ஓகே, அது நியூ கவர்னன்ட்ல வரக்கூடியது, அது ஒண்ணா வரும். ஆனா இது வந்து நியூ கவர்னன்ட்டுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா சொல்லுங்க இது வந்து முன்னாடி வந்து அந்த ஹஸ்பண்ட் இறந்த பிறகுதான். எக்ஸாக்ட்லி, பரவாயில்ல, சூப்பரா சொல்லிட்டீங்க. இது முன்னாடி நம்ம ரொம்ப முன்னாடி படிச்சோம், இது கரெக்டா சொன்னீங்க. நம்ம அது சும்மா ஒரு வசனம் மட்டும் எடுத்து படிக்கலாம். ஆமா, அது ஒரு வசனம் மட்டும் எடுத்து படிச்சலாம். நான் இதுல ஸ்லைட்ல போடல. ரோமர்ல 7வது அதிகாரம் 1ல இருந்து 4 வரைக்கும் படிங்களேன். ரோமர் 7 1ல இருந்து 4 வரைக்கும். நியாய பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாய பிரமாணம். ஒரு நிமிஷம் ஆண்டி, ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் இதை மட்டும் கிளியர் பண்ணலாம். யார்கிட்ட பேசுறாரு? இது நியாய பிரமாணத்தை அறிந்தவர்களுடனே பேசியிருக்காரு. அப்ப இது புறஜாதிகள் கிட்ட சொன்னதா, இல்ல இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் கிட்ட சொன்னதா, இல்ல இஸ்ரவேலர்கள் கிட்ட சொன்னதா? இஸ்ரவேலர்கள் கிட்ட. ஏன்னா அவங்க வந்து 12 கோத்திரமா இருக்கும் போதுதான் நியாய பிரமாணத்தை பெற்றார்கள். அதுக்கப்புறம் தான் பிரிஞ்சுதே. அப்ப நியாய பிரமாணத்தை பெற்றவர்கள், அதை அறிந்தவர்கள் 12 கோத்திரத்தினரா இருந்தாங்க. அப்ப அவர்கள் நியாய பிரமாணத்தை அறிந்தவர்களுடனே பேசுறேன்னு இன்ட்ரோ கொடுத்துட்டே ஆரம்பிக்கிறார். அப்ப இது வந்து ஸ்பெசிபிக்கா ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்கு அந்த ஜனங்களுக்கு நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டு அதை பெற்றுக்கொண்டு அதை தெரிஞ்ச அந்த ஜனத்துக்கு இதை அட்ரஸ் பண்றாரு இந்த விஷயங்களை. இப்ப படிக்கலாம். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாய பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? அது எப்படி என்றால், புருஷனை உடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாய பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாயிருக்கிறாள். போதும் ஒரு நிமிஷம். அந்தபடியே புருஷனுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நியாய பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கா, அந்த கவனன்ட்ல உட்பட்டு இருக்கா. புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலை ஆயிருக்கிறாள். அப்போ அடுத்த வசனம் படிங்க. புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபசாரி எனப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலை ஆனபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும்
விபசாரி அல்ல. போதும். இப்போ பவுல் வந்து இந்த இவ்வளவு பெரிய ஆவிக்குரிய ஒரு விஷயத்த அந்த இயேசு கிறிஸ்தனுடைய சிலுவை எப்படி இந்த 10 கோத்திரத்தை உள்ள கொண்டு வருது அப்படின்றத நியாயப்பிரமாணம் தெரிஞ்ச அந்த பெற்றுக்கொண்ட அந்த 12 கோத்திரத்துக்கும் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஏன்னா இதுல வந்து 10ன்னு பிரிக்க முடியாது. நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்கள் போது அதை பெற்றுக்கொண்டு அதை தெரிஞ்ச 12 கோத்திரத்தையும் சேர்த்து சொல்றாரு. அந்தபடி அப்ப அந்த இஸ்ரவேல் வந்து ஒரு ஸ்திரீயா உருவகப்படுத்தப்பட்டிருக்கு, தேவன் வந்து புருஷனா உருவகப்படுத்தப்பட்டிருக்கு, 2 பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்கன்னு உருவகப்படுத்தப்பட்டிருக்கு. அதுல வந்து இந்த 10 கோத்திரம் வந்து வேசித்தனம் பண்ணனால தள்ளுதற் சீட்டு கொடுத்து தள்ளியாச்சு. ஆனா மீதி இருக்க 2 கோத்திரம் இன்னும் அப்படியேதான் இருக்கு. இப்போ இந்த 2 கோத்திரத்தையும் ஒன்னா சேர்த்து 10 கோத்திரத்தையும் ஒன்னா எடுக்கணும். 2 கோத்திரத்தையும் ஒன்னா எடுத்து இவர் மணவாளன் ஆக போறாரு, இயேசு கிறிஸ்து மணவாளன் ஆக போறாரு. இது மணவாட்டி சபையாக போகுது. இந்த 12 கோத்திரமும் மணவாட்டி சபையா வரப்போகுது. அப்ப இந்த மணவாட்டியா வரும்போது தள்ளுதற் சீட்டு கொடுத்த ஒரு விஷயமும், 2வது புருஷன் மரிக்காம இருக்கிற காலத்துல திரும்ப விவாகம் பண்ணா அது வேசித்தனம் என்று எண்ணப்படும். விவாகம் பண்ண முடியாது, அது விபச்சாரத்துல போய் முடிகிற மாதிரி ஒரு இதெல்லாமே உருவகப்படுத்தப்பட்ட சொற்கள். அந்த மாதிரி அந்த காலகட்டத்துல எழுதின சொற்கள். அப்போ சிம்பாலிக்கா என்ன சொல்றாருன்னா, அந்த ஹஸ்பண்ட் மரிச்சாச்சுன்னா அந்த உடன்படிக்கை அந்த கவனன்ட்ல இருந்து நீ ரிலீஸ் ஆயிடுற, இஸ்ரவேல் ரிலீஸ் ஆயிடுது. ரிலீஸ் ஆயாச்சுன்னா இனி அந்த தள்ளுதற் சீட்டும் வேல்யூ இல்லாம போயிருது. அதே மாதிரி திரும்பவும் மணக்கும் போது நீ வேசித்தனம் விபச்சாரின்றதும் கணக்குல வராது. அதுக்காக இயேசு கிறிஸ்து மரித்தாதான் இந்த இஸ்ரவேல்ன்றது வந்து இந்த உடன்படிக்கையில இருந்து ரிலீஸ் ஆகும். அப்ப ரிலீஸ் ஆன பிறகு மறுபடியும் அது வந்து மணவாட்டியாக இந்த மணவாளனுக்கு நியமிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய சத்தியங்கள் வருது. இந்த மாதிரி மறுபடியும் தேவன் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி வர்றதுல எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்தனுடைய மரணம் வந்து எதுக்காக முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய திட்டத்துல இப்ப நமக்கு வந்து இயேசு கிறிஸ்தனுடைய மரணம் வந்து நம்மளை நீதிமான் ஆக்குது. அவருடைய ரத்தத்தினால நம்ம நீதிமான் ஆகிட்டோம். இது வந்து புதிய ஏற்பாட்டுல இல்ல இந்த கிருபையின் காலத்துல கிருபைக்குள்ள இருக்கக்கூடிய சத்தியமா இருக்கு. ஆனா நியாயப்பிரமாணத்தின்படி பழைய ஏற்பாட்டுல இருந்த அந்த 12 கோத்திரத்துக்கும் இயேசு கிறிஸ்தனுடைய மரணம் எதுக்கு முக்கியம் தேவை அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மரிக்காம இஸ்ரவேலை மீண்டுமாய் அவர் சேர்க்க முடியாது, இஸ்ரவேலை மணவாட்டியா எடுத்துக்கிட்டு வர முடியாது. அப்ப அந்த ஒரு பர்பஸ்க்காக கட்டாயமா இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்போ இதே வந்து புறஜாதிகள் உள்ள வர்றதா இருந்துச்சுன்னா ஒரு ப்ராஸ்லேட் ஆயிட்டு வரலாம், ஒரு கிரேக்கர் எப்படி வேணா வரலாம். ஆனா இந்த உடன்படிக்கையை மாறி இந்த மாதிரி வரணும் அப்படின்னும் போது டெஃபினட்டா அங்க வந்து கேட்டவங்க வந்து இந்த 10 கோத்திரத்தை சேர்ந்தவங்க வந்து கேட்டனால இயேசு கிறிஸ்து இப்ப இது சமயம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதுல சம்பவத்துல இருந்து கரெக்டா ஒரு வாரத்துக்குள்ள 6 நாட்குள்ள பஸ்கால அவரு சிலுவையிலே மரிக்கிறாரு. அப்ப இந்த வேலை வந்துருச்சுன்னு சொல்றது அந்த பாயிண்ட ட்ரிகர் பண்றதுக்காக அந்த இடத்துல அந்த சம்பவம் நடக்குது. அதனுடைய உச்சகட்டமா லாசருவை உயிரோட எழுப்புறது வந்து அவரு மேசியா அப்படின்றத வந்து அவங்களுக்கு தெரிய வச்சிருக்கு. ஏன்னா அந்த வந்த கிரேக்கர்களுக்கும் வந்து என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, மேசியா வரும்போது 2 பேரையும் ஒன்னா சேர்ப்பாருன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. அப்ப இவங்க ஏற்கனவே வெட்டப்பட்டு போயிட்டாங்க. அப்ப மேசியா வந்தாருன்னா அதுக்கு ஒரு அடையாளம் வந்து மரித்தவர்களை உயிரோட எழுப்புவார்ன்றது தெரியும். அப்படி இருக்கும்போது மரித்தவரை உயிரோட எழுப்பி அவரோடய போஜனம் பண்ற அளவுக்கு வந்துட்ட உடனே எப்படி நம்ம போய் பார்த்தா நம்மள திரும்பவும் அந்த காணியாட்சிக்குள்ள வர முடியும்னு நினைச்சு அவங்க உள்ள வராங்க. ஆனா அவங்களுக்கு வந்து இயேசு கிறிஸ்து மரித்தாதான் இது நடக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியல. அதனாலதான் இயேசு கிறிஸ்து வந்து அவங்க வந்த உடனே வேலை வந்துருச்சு, நான் மகிமைப்படும்படியான வேலை வந்துருச்சுன்னா அதுக்கு முன்னாடி மரிக்கணும், அடக்கம் பண்ணப்படணும், உயிர் தேழணும், பரமேறணும், அதுக்கப்புறம் மகிமைப்படணும். அப்ப இவர்களை மீண்டுமாய் அவர் சேர்க்க முடியும் காணியாட்சிக்குள்ள. அந்த லா புரோக் ஆகி அப்படின்ற இவ்வளவு ஒரு விஷயம் இருக்கிறனால அந்த இடத்துல வந்த கிரேக்கர்கள் யாருன்னு பார்த்து இப்ப கன்க்ளூஷனா முடிச்சிடலாம். இன்னைக்கு இதோடு முடிச்சிடலாம். யோவான் 12:20 அங்க வந்த அந்த கிரேக்கர்கள்ன்றது வந்து 10 கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் தான். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த காரியங்கள்லாம் சொன்னதுல இருந்து நமக்கு இவ்வளவு பேக்ரவுண்ட் தெரியறதுனால கிரேக்கர் அப்படின்னு சொல்லிட முடியாது. அது அந்த 10 கோத்திரத்துல இருந்து வந்தவங்க. அவங்க கேட்ட உடனே இயேசு கிறிஸ்து அந்த சொன்ன ரெஸ்பான்ஸ்ல இருந்து அது அந்த 10 கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்றது புரியுது. 2வது அவங்க வந்து புறஜாதிகளுக்குள்ளே கலப்புண்டு போய் புறஜாதிகள்லயே ஒருவர் ஆனவர்கள். அதனால புதிய ஏற்பாட்டு காலத்துல அவங்கள கிரேக்கர்னு தான் சொல்லுது. யூதர்களும் அவங்கள கிரேக்கர்னு தான் ரெகனைஸ் பண்றாங்க. சிதறி இருக்கிற கிரேக்கர்கள்ல போய் கிரேக்கருக்கு உபதேசம் பண்ணுவாரோ அப்படின்னு சொல்லி கேட்கறதுல இருந்தெல்லாம் பார்த்தோம். அடுத்தது லாசரு உயிரோட எழுப்பின செய்தி கேட்டு
அவரை காண வகை தேடி வந்தாங்க. ஏன்னா இதுக்கு ரெண்டு காரணம் இருக்கலாம். ஜென்ரலாவே அவங்களுக்கு விஷயம் தெரியாம ஒருத்தர் உயிரோட எழுப்பியிருக்காங்களேன்னு பார்க்க வந்திருக்கலாம். இல்லைன்னா விஷயம் தெரிஞ்சு மேசியா வரும்போது இப்படி நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சனால, மேசியா வரும்போது தான் நம்ம ஒன்னா சேர்க்கப்படுவோன்றது ஏகப்பட்ட தீர்க்க தரிசனங்கள்ல இருந்தனால இது தெரிந்த சிலர் அவரை காணும்படியாக வந்திருக்கலாம், மேசியான்ற நோக்கத்துல காணும்படியா வந்திருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்னாடி அவர்களை சேர்த்து கொள்ள முடியாது. அவங்க வந்தே இருந்தா கூட வானும் சொல்ல முடியாது, இல்லை போனும் சொல்லலை. ஏன்னா அவருக்கு தெரியும் இது நடந்த சம்பவமே அவருடைய டைம் வந்துருச்சுன்றது, அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிட்டனாலதான் அடுத்தது மகிமைப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு பிறகுதான் அவர்களை சேர்க்க முடியும். அந்த ஒரு காரியமும் இருக்கு. அப்ப இதுல இங்க வந்த சில கிரேக்கர் அப்படின்ற வார்த்தை கன்ஃபார்மா கிரேக்க யூதர்கள் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு கிரீஷியன்ஸ்னு பேரு, அதனால அவங்கள இது குறிக்காது. அதே மாதிரி புறஜாதியில ஆபிரகாமினுடைய சந்ததியிலே இல்லாத புறஜாதிகளையும் கிரேக்கர் தான் சொல்லுது. அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து இவ்வளவு பெரிய அந்த சூழல் அவரோட டைம் வந்துருச்சுன்னு ஒரு ப்ராஃபட்டிக்கலான ஒரு இதை ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால இது அவங்களையும் குறிக்கல. அப்ப யாரை குறிக்குது அப்படின்னா, கிரேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இஸ்ரவேலர் சிதறி இருக்கிற 10 கோத்திரம் கிரேக்கருக்குள்ளேயே கலந்திருந்தவங்க, அவங்க மேசியாவை காண வந்தனால இப்ப டைம் ட்ரிகர் ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுல இது அவங்களதான் குறிக்குது அப்படின்னு தெரியுது. வேற ஏதாவது இதுல கேள்வி இருக்கா? ஏன்னா இப்ப அடுத்து புதுசா ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். இப்ப 7:20 ஆயிடுச்சு. இன்னைக்கு 2 இது கட்டாய பிரதர் வரும். சொல்லுங்க சிஸ்டர். ஹீதன்னு இன்னொரு குரூப் இருக்குல்ல இந்த உலகத்துல, வேற மேபி அந்த ஜென்டைல்ஸ் இல்ல, அதாவது ஹீதன் அப்படின்றது நம்ம இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல வர்ற வேர்டு. ஹீதனா இருக்கட்டும், பேகன்ற வேர்டா இருக்கட்டும், இது எல்லாமே அந்நிய புறஜாதியை குறிக்கிற ஒரே வார்த்தை தான். those who are not born of Abraham, ஆபிரகாமுடைய சந்ததி இல்லாம வரக்கூடிய எல்லா புறஜாதிகளையும் ஹீதன்னு சொல்லலாம், இல்ல பேகன்னு சொல்லலாம். விக்கிரக வழிபாட்டுல இருக்கவங்க, அந்த மாதிரி ஜென்ரலான வேர்ட்ஸ் இதெல்லாமே இதெல்லாமே இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். கிரீக்ல பார்த்தா எல்லாத்துக்கும் ஏற்கனவே ஒரே வார்த்தை தான் இருக்கு அந்த மாதிரி. அப்புறம் ஸோ அதுல டிஃபரன்ஸ் கிடையாது. இது எல்லாமே இந்த கேட்டகரியிலே வந்துடும். அந்நிய புறஜாதிகள்ன்ற கேட்டகரியில தான் வருது. அந்த பேகன்ஸா இருக்கட்டும், ஹீதன்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே. ஓகே. இன்னொன்னு John 7:35 go unto the dispersed among the Gentiles ன்னு அத நம்ம படிச்சோமே. John 7:30. ஆமா. And the dispersed ஆமா. only does it only imply to the Jews? It can also mean the No, it cannot apply to Jews. It can apply only to the scattered 10 tribes of Israel. ஏன்னா அது சொல்றதே Jews. அந்த வசனம் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, ரெஃபரன்ஸ் என்ன சொன்னீங்க? ஜான் 7ல 35 நம்ம படிச்சோம். ஜான் 7:35 அதான் நம்ம படிச்சோம் இல்லையா? அதுதான் அதுலயும் சொல்லியிருக்கோம். அதாவது யூதர்கள் சொல்றாங்க, அந்த ஜூஸ் அப்படி சொல்றாங்கன்னும் போது, ஜூஸ்ன்னும் போதே அங்க 2 ட்ரைப் வந்துருது. அவங்க யார பத்தி பேசுறாங்கன்னா, சிதறி இருக்கிற அப்படின்னு சொல்லி கிரேக்கருக்குள்ள சிதறி இருக்கிறவர்கள் போது சொல்றது யூதர்கள். சோ தே பிலாங் டு 2 tribes. யார சொல்றாங்க அப்படின்னா 10 tribes பத்தி, those are already scattered. ஓகே ஓகே. அந்த இதுல because இவங்களும் பேபிலோனியன் கேப்டிவிட்டிக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்களா? so are they also not? இவங்க பேபிலான் கேப்டிவிட்டிக்கு போனாங்க, பட் they came back to the nation. every one of them எஸ்ரா நெஹெமியா பீரியட்ல மறுபடியும் டெம்பிள் கட்டி அங்க இருந்து they became one of the. அதனாலதான் இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதே ஜான் 1:11 சொல்லும் போது, ஜான் 1:11 பாருங்க, ஜான் 1:11 அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். He came on his own. அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப இந்த சொந்தமானவர்கள்னு சொல்றதுல வெறும் 2 ட்ரைப் தான் இருக்கு, 10 ட்ரைப் கிடையாது. டோட்டல் இஸ்ரேவேல் அவர் அங்க பேசல. He was talking regarding those 2 tribes, அந்த ஜூடா அப்படின்னு சொல்லக்கூடிய, ஜூஸ்னு சொல்லக்கூடிய அதுலதான் பேசுறாரு அவரு, தமக்கு சொந்தமானவர்கள். ஏன்னா அவங்க தான் they came back from Babylon. பேபிலோன்ல திரும்ப இங்க தேவாலயம் கட்டி திரும்ப அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகி இருக்கிறாங்க. ஆனா இந்த அசீரியன் கேப்டிவிட்டியில போனவங்க இவங்க ஏன் திரும்ப வர்றதுக்கு தேவன் உதவி செய்தார்னா, இவங்களுக்கு தள்ளுதற்சீட்டு கொடுத்து தள்ளல. அப்படி தள்ளுதற்சீட்டு கொடுத்து தள்ளியாச்சுன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் cannot come from the tribe of Judah. அது தேவனுடைய ஜனமா இருக்க முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்து வருவதற்கு செலக்ட் பண்ணப்பட்ட ட்ரைப் ஜூடா. அதனால ஜூடாவும் பெஞ்சமினும் சதன் ட்ரைப் தப்பே பண்ணாலும் அவங்களுக்கு தள்ளுதல் சீட் கொடுக்காம இருந்தாரு. பட் ஃபார் நார்தர்ன் கிங்டம்
10 ட்ரைபுக்கு வந்து ஏற்கனவே அவங்க அசிரியன் கேப்டிவிட்டியில போகும்போதே தள்ளுதல் சீட் கொடுத்துட்டாரு. ஸோ தட் லேட்டர் ஆன் அது வந்து ஒரு மிராக்குலஸா நடக்க போகுது. செகண்ட் கம்மிங்ல வந்து அந்த 10 ட்ரைபையும் வந்து இவர் ஒன்னா கூட்டி சேர்க்க போறது வந்து ஒரு மிராக்குலஸா நடக்க போற ஒரு ஈவெண்டா இருக்கும். ஓகே. ஸோ இதுல வந்து சொல்றது வந்து அந்த 10 ட்ரைப்ஸ் தான் வந்து அந்த கிரேக்கர்னு சொல்றாங்க. ஓகே ஓகே சரி. பிகாஸ் ஜென்டைல்ஸ் ஹீதன் அப்ப கிரீக்ல வேற வேற இருக்கா? பிகாஸ் ஜென்டைல்னா கோயிம்னு இருக்கும், ஹீதன்னா வேற. இல்ல ஜென்டைல் நம்ம டிரான்ஸ்லேஷன்ல பாக்குறோம். அதுல யூஸ் பண்ணப்பட்டிருக்க வார்த்தைக்கு வந்து நேஷன்ஸ்னு அர்த்தம். எத்னோஸ் இல்ல அந்த கோயிம் இருக்க வார்த்தைக்கு வந்து இங்கிலீஷ்ல இது கிரீக்ல வந்து எத்னோஸ்னு வரும். எத்னோஸ்ன்றது வந்து இட் டஸ் நாட் ரெப்ரசன்ட் ஜென்டைல்ஸ், இட் ரெப்ரசன்ட் எ நேஷன். நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது புறஜாதிகள்னு பண்ணிட்டாங்க, ஜென்டைல்ஸ்னு பண்ணிட்டாங்க. பட் அந்த மீனிங் வந்து என்னன்னா நேஷன்ஸ். எல்லா ஜாதிகளும் கூட்டி சேர்க்கப்படும்னு சொல்லிட்டு மேத்யூ 25ல வரும், 31 சம்திங்ல செகண்ட் கம்மிங்ல. அதுல வந்து ஆல் நேஷன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகே. அதுக்கும் அதே வார்த்தை தான். ஜென்டைல்ஸ் யூஸ் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறதுமே வந்து அதே வார்த்தை தான், எத்னோஸ் அப்படின்ற வார்த்தை. ஸோ எத்னோஸ் பேசிக்கலி மீன்ஸ் எ நேஷன், ஒரு தேசமாக. அதுதான் வந்து எத்னோஸ். இட்ஸ் நாட் ஸ்பெசிபிக்கலி ஜென்டைல்ஸ். ஏன்னா ஈவன் இஸ்ரவேலே வந்து இட் இஸ் அன் எத்னோஸ். அது ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு கலாச்சார மக்களை ரெப்ரசன்ட் பண்றதா அந்த எத்னோஸ்ன்ற வார்த்தை. அதை வந்து டிரான்ஸ்லேட்டர்ஸ் வந்து ஓகே இது புறஜாதிகளுக்கு சொல்லப்படுது அப்படின்னு மீன் பண்ணி இவங்களே அதை புறஜாதிகள்னு போட்டாங்க. ஒரு தேசம்னு போடாம இல்ல ஒரு நேஷன் போடாம புறஜாதிகள்னு போட்டிருக்கு, ஜென்டைல்ஸ்னு. வேற சொல்லுங்க கார்த்திகேயன். இப்போ அப்போஸ்தலர் 10ல பேதுரு போயிட்டு பிரசங்கம் பண்றாருல புறஜாதி கிட்ட. ஆமா. அது வந்து அந்நிய புறஜாதியா இல்ல இந்த கிரேக்கர் இந்த சிதறடிக்கப்பட்ட? அது வந்து அந்நிய புறஜாதி. அது வந்து அந்நிய புறஜாதி. ஏன்னா 11ல வந்து கிரேக்க புறஜாதி வரும். அதாவது யூதர்களுக்கே அப்படின்னு சொல்லும்போது கிரீஷியன்ஸ்ன்ற வேர்டு யூஸ் பண்றாங்க. ஆனா 10வது இதுல வரும்போது அவர் வந்து ஒரு ரோமன் சென்ச்சுரியன். அவர் வந்து டோட்டலா வந்து புறஜாதி ஆள் தான். இப்ப இந்த ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு அப்புறமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்களுக்கு வந்து ரெவலேஷன் கிடைக்க ஆரம்பிக்குது. சோ அப்ப நம்ம இதுலயே பார்ப்போம் இல்லையா, யாக்கோபு 1:1 ஜேம்ஸ் யாக்கோபு 1:1 படிங்க. கோத்திரங்களுக்கு எழுதுறதாவது படிங்க. அது யாக்கோபு மற்றவங்க இருக்கும். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது. இப்ப இங்க சொல்லி இருக்கிற சிதறிக்கிற 12 கோத்திரம்ன்றது வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவைக்கு அப்புறம் இவங்க வந்து ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்க்கறதுன்ற அந்த புதிய உடன்படிக்கைக்கான ப்ராசஸ்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப சிதறி இருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லும் போது அந்தியோகியா பட்டணம் மற்ற பட்டணத்திலயும் வந்து கிரேக்கர்கள் அந்த யூதர்கள் அங்கேயும் போயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம புறஜாதிகளுக்குள்ள கலந்து போன 10 கோத்திரமும் இருக்கு. ஆனா இங்க பிரிக்கல, 2 பேருக்கும் சேர்த்தே இவங்க எழுதுறாங்க. அப்போ சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கு வாழ்த்து சொல்லி எழுதுறதுன்னும் போது சிலுவைக்கு அப்புறம் இவங்களுக்கு வெளிப்பாடு கிடைக்க அதுக்கு முன்னாடி வந்து அந்த யூதர்களுக்கு கிரேக்கருக்குள்ள சிதறி இருக்கவங்ககிட்ட போய் அந்த கிரேக்கருக்கு உபதேசம் பண்ணுவாரோ அப்படின்னு சொன்ன அதே குரூப் இங்க வந்து சிதறி இருக்கிற 12 கோத்திரத்துக்கும் வாழ்த்து சொல்லி எழுத ஆரம்பிக்கிறாங்க, டீச் பண்றாங்க உள்ள கொண்டு வர்றதுக்காக அந்த போன்ல. புரியுது இல்லையா அந்த டிஃபரன்ஸ்? சோ இது எல்லாமே சிலுவைக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயம். சிலுவைக்கு முன்னாடி அது வேற மாதிரி இருந்தது. இங்க வந்து ஸ்கேட்டர்ட் எல்லா 12 கோத்திரமும் ஸ்கேட்டர்டு, ஜூடா அண்ட் பெஞ்சமின் ஆல்சோ ஸ்கேட்டர்டுன்னு எண்ணப்படுதுல இங்க. ஆமா, ஏன்னா சிலுவைக்கு அப்புறம் வந்து எவ்ரிபடி பிகம் காமன். ஆக்சுவலி அவங்க வந்து ஸ்பெஷல் கேட்டகரி ஒண்ணு. ரெண்டாவது வந்து பழைய ஏற்பாட்டுல இருந்து சிதறடிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லும் போதே வந்து இது வந்து சிதறி இருக்கிற அப்படின்னும் போது அந்த இஸ்ரேல்ல இருந்து இப்ப கிரீஷியன்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, ஆக்ட்ஸ் 2ல பார்த்தா கூட இந்த தேசத்துல இருந்து அந்த நிறைய தேசம் லிஸ்ட் இருக்கும், அங்க இருந்தெல்லாம் வந்த யூதர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க பண்டிகைகளுக்கு இங்க வருவாங்க, மற்ற தேசத்துல பிறந்து அங்கேயே வளர்ந்து வியாபாரத்திற்காக அங்க போனவங்க செட்டில் ஆனவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க சிதறடிக்கப்பட்டவர்கள் கிடையாது. அப்ப சிதறி அடிக்கப்பட்டவர்கள்ன்றது ஒண்ணு இருக்கு, சிதறி இருக்கிறவர்கள்னு ஒண்ணு இருக்கு. சிதறி இருக்கிறவர்கள்ல வந்து எல்லாருமே வரமாட்டாங்க, 2 கோத்திரம் சிதறி இருக்கிறவர்கள். ஆனா சிதறடிக்கப்பட்டவர்கள் வந்து 10 கோத்திரம். ஏன்னா
அவங்களுக்குன்னு ஒரு ப்ராமிஸ் லேண்ட் இருந்துச்சு. தேவன் வந்து இந்த தேசத்தை உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் லேண்ட் இருந்துச்சு. உலகத்திலேயே அப்படி ஒருத்தருக்கு தான் கொடுத்தாங்க, யூதர்களுக்கு இல்ல இந்த இஸ்ரேலுக்கு. அப்ப அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாம, அந்த தேசத்துல வாழ முடியாம அதுல இருந்து வெளியே துரத்தப்பட்டவர்கள் தான் சிதறடிக்கப்பட்டவர்கள். அது வந்து 10 கோத்திரம். 2 கோத்திரமும் போச்சு பாபிலோன் சிறையிருப்புக்கு, மறுபடியும் வந்துருச்சு. வரும்போது ஃபுல்லா வரல, கொஞ்சம் பேர் பாபிலோன்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் வந்து மற்ற இப்ப அந்தியோக்கியா, பவுலுடைய மினிஸ்ட்ரியில நிறைய இடத்துல போகும்போது நிறைய இடங்கள்ல வந்து யூதர்களே அங்கங்க பிசினஸ் விஷயமா, ஈவன் பவுலே வந்து எருசலேம்ல உள்ளவர் கிடையாது, பென்யமின் கோத்திரத்தான் தான். ஆனா அவரு தர்ஷீஷ் ஊர்க்காரரு, அவர் சிட்டிசன்ஷிப் படி அவர் ரோமனா இருக்கிறாரு. அப்ப அவர் வந்து சிதறி இருக்கிற அந்த 2 கோத்திரத்துலதான் அவரும் வருவாரு. ஆனா அவர் வந்து தேவனால் சிதறடிக்கப்பட்டவர் கிடையாது. ஆனா இந்த 10 டெஃபினட்டா தேவனால் சிதறடிக்கப்பட்டவர்கள். புரியுது இல்லையா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ்? ஏன்னா பாலுமே வந்து அவரு லோக்கல் உள்ள இஸ்ரேலுக்குள்ள இருக்கிறவர் கிடையாது. பால் அவர் பெஞ்சமின் ட்ரைப். அப்ப அவரும் வந்து யூதால தான் இருக்கிறாரு, அந்த ஹவுஸ் ஆஃப் ஜூடால தான் இருக்கிறாரு, சதர்ன் ட்ரைப்ல. ஆனா அவர் வந்து அவங்களுக்கு முன்னோர்கள் வந்து அங்க போய் செட்டில் ஆகி பிசினஸ் விஷயமா போய் தர்ஷீஸ்ல போய் அங்க தர்சு பட்டணத்துல இருந்தனால அங்க இருந்து அவர் வராரு, பிகம் ரோமன் சிட்டிசனா இருக்கிறாரு. சோ அப்படி எல்லாருக்குமே, அதாவது இது இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்திற்கு முன்னாடி வெறும் 2 ட்ரைபுக்கு மட்டும்தான் தேவர் மினிஸ்ட்ரிங். அந்த 12 கோத்திரமோ சுத்தி எருசலேம் நகரம் முழுக்க சுத்தி அவங்க பிரச்சாரம் பண்ணது எல்லாமே வந்து அந்த 2 ட்ரைபுக்கு மட்டும்தான். இயேசு கிறிஸ்துவே சொன்னதுக்கு இவர் ஒருவேளை அந்த 10 ட்ரைபுக்குள்ள போவாரோ அப்படின்னு கேள்வியா கேட்கிற அளவுல ஆச்சரியமா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் சிலுவைக்கு அப்புறம் வந்து பை ரெவலேஷன் அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து 40 நாள் இருந்து ராஜ்யத்தை குறித்தெல்லாம் சொல்லியிருக்காருன்னு போட்டிருக்க ஆக்ட்ஸ் 1ல. அப்ப இந்த 40 நாள் என்ன காரியம், அவர் உயிர்த்தெழுந்த பிறகு இவங்களுக்கு கிடைச்ச வெளிப்பாட்டின் மூலமாக இப்ப வந்து அவங்க 12 கோத்திரத்தையும் சேர்த்து எழுதுறாங்க. ஏன்னா தே ஆர் ஃபோக்கசிங் டுவர்ட்ஸ் த கிங்டம். ஒரு ராஜ்யத்துக்குள்ள போறோம், அங்க வந்து ஒரே மந்தையா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சனால இப்ப வந்து 12 கோத்திரத்துக்கு சேர்த்து எழுதுறாங்க. புரியுது இல்லையா? அப்ப ஸ்டீஃபனோட ஸ்கேட்டரிங் ஹேப்பன்னா ஸ்டீஃபன் Acts 8 when Stephen was martyred, that time also huge scattering. So ஆமா, அது பிகாஸ் ஆஃப் த பெர்சிக்யூஷன் ஆஃப் பால். பவுல் வந்து இது பண்ணனால அந்த பெர்சிக்யூஷனால அவங்க வந்து எல்லா இடத்துக்கும் சிதறி அடிச்சு ஓடி போனாங்க. சீஷர்கள் மட்டும் எருசலேம்லயே தரித்திருந்தார்கள் இருக்கும், மற்ற எல்லாருமே வந்து ஓடி போயிட்டாங்க. அந்த குரூப் பிளஸ் 10 ட்ரைப்ஸ் ரெண்டுமே சேர்ந்து இல்ல இப்ப இவங்க மட்டும் சிதறடிக்கப்பட்டு போனவர்கள்னு கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆக்ட்ஸ் 2லயே வந்து மெனி பீப்புள் தே கம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். நிறைய இடத்துல இருந்து எருசலேமுக்கு பண்டிகை நாட்களுக்கு, ஏன்னா பெண்டிகாஸ்ட்ன்றது வந்து அந்த 3 பண்டிகையில ஒரு பண்டிகை கட்டாயம் தேவாலயத்துக்கு வர வேண்டிய பண்டிகை, எல்லா ஆண்களும். சோ அந்த ஃபீஸ்டுக்கு வந்தவங்க தான் அவங்களுடைய ஜென்ம பாஷையில பேசுறது கேட்கறாங்க. அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடையாது, தோஸ் வாஸ் ஸ்கேட்டர்ட். இது வந்து பெர்சிக்யூஷனால கொஞ்சம் பேர் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு போயிட்டு, ஈவன் சாப்டர் 11ல கூட நம்ம இதை தான் பாக்குறோம். இப்படி சிதறி போனவர்கள் வந்து யூதர்களுக்கே பிரசங்கித்தார்கள்னு வரும். அப்போஸ்தலர் 11ல வரும்போது சிதறடிக்கப்பட்டு போனவர்கள்ட்டு. ஆனா இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் அங்கங்க பிசினஸ் விஷயமா செட்டில் ஆயிருக்காங்க. இது எல்லாருமே சேர்ந்து அந்த ஸ்கேட்டர்ட் 12ல இவங்களும் வருவாங்க. முக்கியமா நாங்க எம்பசைஸ் என்னன்னா, இப்படி போனவங்க வந்து திரும்ப தேசத்துக்குள்ள வர்றது போறது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஆக்ட்ஸ் 2ல வந்து அங்க இருந்து வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க ஜென்ம பாஷையை பேசுறாங்களேன்றாங்க. அப்ப அவங்களுடைய ஃபோர் ஃபாதர்ஸ்ல இருந்து எல்லாருமே வேற வேற ஊர்ல போய் செட்டில் ஆனவங்க. பட் தே ஆர் அந்த ரிலீஜியஸா ரொம்ப பக்தியா இருக்கிறவங்க. வருஷத்துக்கு 3 தடவை அந்த கட்டளையின்படி எருசலேம் தேவாலயத்துக்கு வந்து அந்த வர்ஷிப் பண்ணிட்டு திரும்ப அந்தந்த தேசத்துக்கு போயிடுறாங்க. அப்ப அவங்க வந்து தேசத்துல இல்ல, தே ஹவ் பீன் ஸ்கேட்டர்ட் பிகாஸ் ஆஃப் ஒர்க். இவங்க வந்து ஸ்கேட்டர்ட் பிகாஸ் ஆஃப் பெர்சிக்யூஷன். ஆனா 10 கோத்திரம் வந்து ஸ்கேட்டர்ட் பை லார்ட். தேவனுடைய கோபாக்கினையினால அவங்க சிதறடிக்கப்பட்டு போனாங்க. அவங்க திரும்ப வரணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்துக்கு அப்புறம் தான் வர முடியும். பட் இந்த 2 வந்து அவங்க பிசினஸ் விஷயமா போறாங்க, ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குன்னா இன்னொரு இடத்துக்கு போறாங்க, திரும்ப இங்க உள்ள வருவாங்க. சோ இவங்க தனி கேட்டகரி. புரியுது இல்லையா உங்களுக்கு 2 பேருக்குமான டிஃபரன்ஸ்? ஓகே. Because in the verse 5, Acts chapter 2 verse 5 says, and there were dwelling at Jerusalem Jews, devout men out of every nation under heaven. So these were Jews who had been outside and they are coming back to outside. ஆமா, அப்ப இவங்க வந்து they are not scattered by God's curse. தேவன் சபித்து தள்ளிவிடப்பட்டவர்கள் கிடையாது. ஃபர்ஸ்ட் திங்,
ஏன்னா அவங்க வருஷம் வருஷம் அந்த ஃபீஸ்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பிசினஸ் விஷயமா லேண்ட்ல இல்ல. தீஸ் பீப்புள் ஆர் கால்ட் கிரீஷியன்ஸ். நம்ம பார்த்தோம் இல்லையா, கிரேக்கர்கள், யூதர்கள், அவங்க வேற நாடுகள்ல பிறந்து வேற மொழி பேசி, பட் அவங்க ஸ்டில் தே ஆர் யூதர்கள் தான். இவங்களுக்கு பேர் தான் கிரீஷியன்ஸ். இப்ப இந்த ஆக்ட்ஸ் 2ல இங்க வந்திருக்கிறவங்க நிறைய பேர் யாருன்னா கிரீஷியன்ஸ் தான். ஓகே ஓகே. ஸோ இவங்க எல்லாருமே வந்து தே ஹவ் பீன் ஸ்கேட்டர்ட் பிகாஸ் ஆஃப் தட் ஒர்க். ஆனா 10 ட்ரைப் வந்து தே ஹவ் ஸ்கேட்டர்ட் பை காட் அஸ் அ கர்ஸ் அந்த தேசத்துல இல்லாம. ஸோ தட் மேக்ஸ் டிஃபரன்ஸ். ஓகே ஓகே. எஸ் எஸ். ஓகே. புரியுது. Yeah, after the cross, God, it's one middle wall of partition has been broken down, so they become all 12 tribes. ஆமா And James is writing to the 12 tribes who are scattered abroad, outside of Abroad. outside. ஆமா, அதுல வந்து அந்த ஸ்கேட்டர்ல வந்து 12 ட்ரைப்ஸ் போது ஈவன் இந்த ஆக்ட்ஸ் 2ல போயிட்டு வந்தாங்களே, அவங்களுக்கும் தே ஆர் பிரசன்டிங் ஜீசஸ் கிரைஸ்ட் as the Messiah. Messiah, even to them. ஏன்னா அவங்களுக்கு வந்து மெசையான்னு தெரியாது. they are Jewish people, religiously pious இருக்காங்க, யூதர்களா இருக்காங்க. அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து தான் மேசியான்னு பிரசன்ட் பண்றாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த 10 ட்ரைபுக்கும் வந்து மேசியா வந்துட்டாரு, நீங்க உள்ள வரலாம் அப்படின்றதுக்கும் சேர்த்து போடுறது தான் அந்த 12 கோத்திரங்களுக்கும் எழுதுகிறதாவது வர்றது. ஓகே 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 ஓகே. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்லைன்னா ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணலாம். 7:35 ஆச்சு. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா இருக்காது? இல்ல, அப்ப நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணலாம். யாராவது ஒருத்தர் ஆன்ட்டி நீங்க ப்ரேயர் பண்றீங்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நன்றி தகப்பனே, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் இந்த பைபிள் ஸ்டடியில நாங்க கலந்து கொள்ள முடியாது. நீங்க பாராட்டின கிருபைகளை நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. எல்லாருக்கும் நல்ல சரீர சுகபல ஜீவனை கட்டளையிடுங்க. இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்ட காரியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நிறைய காரியங்கள் நாங்கள் புதிதாக தெரிந்து கொண்டிருக்கிறோம்ப்பா, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் எல்லாருக்கும் நல்ல ஒரு தெளிவான மனக்கண்களை கொடுத்து அதை புரிந்து கொள்ள முடியாய், அறிந்து கொள்ள முடியாய் நீர் கொடுத்த ஞானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ராஜாக்காக, விமலாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகள் இருவரும் ஆண்டவரே நிறைய காரியங்களை வேதத்திலிருந்து ஆராய்ந்து எடுத்து எங்களுக்கு போதிக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். இருவருக்கும் நல்ல சரீர சுகபல ஜீவனை கட்டளையிடுங்க. ராஜாக்களோட பிபி எல்லாம் கூட நீங்க நார்மல் கொண்டு வர முடியாது ஜெபிக்கிறோம். 2 பேரும் ஆண்டவரே உண்மை மொத்தமா இந்த வேத பாடத்திற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள், பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வதித்து பிள்ளைகளை கனம் பண்ண முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு சண்டேக்காக அவங்க ஆயத்தப்படும் பொழுது நாள் முழுவதும் ஆண்டவரே இரவு பகல் பார்க்காம 2 பேரும் போராடி இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்கப்பா. ராஜாவுக்கு உதவியா இருக்கக்கூடிய விமலாக்காக அதிகமாக ஜெபிக்கிறேன். அவருக்கு நல்ல சரீர சுகபல ஜீவனை கொடுங்க ஆண்டவரே. இதற்காக நேரத்தை செலவிடக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை கொடுத்து மகளுக்கும் நீங்க போதுமான கிருபையை கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம். 2 பேரையும் அப்பா நீங்க அதிகமாக ஆசீர்வதிக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. எங்கள் எல்லாரையும் கூடப்பா உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நாங்கள் நிறைய கற்றுக்கொள்ள எங்கள் கிருபை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். துதிகன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு என்னும் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு ஆன்மாவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல வல்லமையுள்ள. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.